அகலகில்லேன் இறையுமென்னு அலர்மேல் மங்கை உரைமாறுவா நிகரில் புகழாய் உலகமூன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லாவடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே யத்கோ சஹஸ்ரம் அபஹந்தி தமாம்சி பும்சாம் நாராயணோ வசதி யத்ர ச சங்க சக்கர சக்கரஹ யன்மண்டலம் ஸ்ருதிகதம் பிரணமந்தி விப்ராஹ தஸ்மை நமோ வகுளபூஷண பாஸ்கராய மறைப்பார்க்கடலை திருநாவின் மந்தரத்தார் கடைந்து துரைப்பார்படுத்தி தமிழ் ஆயிரத்தின் சுவையமிர்தம் கரை பாம்பனைப் பள்ளியான் அம்பரீட்டம் கழித்தருந்த நிறைப்பான் கழலன்னி சன்மவிடாய்க்கு நிழலில்லையே ஓரான் வழியாய் உபதேசித்தார் முன்னோர் ஏறார் எதிராசர் இன்னருளால் பாருலகில் ஆசையுடையோர்க்கெல்லாம் ஆரியர்கள் கூறுமென்னு பேசி வரம்பறுத்தார் பின் மண்ணுயிர்கள் இங்கே மணவாள மாமுனிவன் பொன்னடியாம் செங்கமலப் போதுகளை உன்னைச் சிரத்தாலே தீண்டில் அமானவனும் நம்மை கரத்தாலே தீண்டல் கடன் பற்பல வாரியர் நற்கலை நாடப் பரம பரங்குருவாய் நற்பொருள் ஆயிரம் ஆயிரமாய் அருள் நலனுடை நாதனுமாய் நற்புகழ் வேதியர் நான்மறை வாணர்கள் நாடொரும் போற்றி நிற்ப ஏற்பான் அண்ணங்கராரியன் மலரடி ஏத்துவன் ஏத்துவனே. அனைவருக்கும் அடியனுடைய புத்தாண்டு தின நல்வாழ்த்துகள். நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் அநாதி வைதிக மதம் என்று குலாவப்படுகிறது. பரம வைதிக சித்தாந்தம் என்று கொண்டாடப்படுகிறது. இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை நன்கு வளர்ப்பதற்காக பற்பல மகனீயர்களை பகவான் பிறப்பித்தான், அவதரிக்கச் செய்தான். அவர்களை கொண்டு வளர்க்கப்பட்ட இந்த மதம் இன்றைக்கும் மிகச் சிறப்புடன் திகழ்கின்றது. நம்முடைய சம்பிரதாயத்திலே ஆழ்வார்களுக்கு ஏத்தம், ஆச்சாரியர்களுக்கு ஏத்தம், ஆழ்வார்களுடைய அருளிச் செயல்களுக்கு ஏத்தம், ஆச்சாரியர்களுடைய வியாக்கியானங்களுக்கு ஏத்தம், அவைகளை கொண்டு சம்பிரதாயத்தினுடைய அர்த்தங்களை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ளுகிறோம். அனைவரும் பிறக்கிறோம். பிறப்பதற்கு நிச்சயமாக ஏதேனும் ஒரு நோக்கம் இருந்தாக வேண்டும். ஏன் பிறக்கிறோம்னு தெரிந்து கொள்ள வேண்டாவோ? நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். பக்த மீராபாய் ஒரு அழகான வார்த்தை சொல்லுகிறாள். இந்த மானுஷ அவதாரம் இதை பத்தி நீங்கள்லாம் தெரிஞ்சுக்கவே இல்லையே என்று வேதனைப்படுகிறாள். மனித பிறவியை மானுஷ அவதாரம்னு கொண்டாடுகிறாள். மானிடப் பிறவி அந்தோ மதிக்கிலர் அப்படின்னு திருமங்க மன்னனும் பேசுகிறார். மனித பிறவி கிடைத்தற்கரியது. அது எதற்காக தரப்பட்டிருக்கிறதுனால் விசித்ரா தேக சம்பத்தி ஈஸ்வராய நிவேதித்தும்னு சொல்லுவார்கள். பகவானை அடைய வேண்டும், அவனுக்கு தொண்டுகள் செய்ய வேண்டும், நிரதிசய ஆனந்தத்தை பெற வேண்டும். அதுதான் மனித பிறவினுடைய உயரிய நோக்கமாதல். அது முக்கியம். மோட்சம் அடைய வேண்டும்ங்கிற ஆசை அது ரொம்ப முக்கியம். மோட்சம் அடைய வேண்டும்னு ஆசைப்படுகிறவனுக்கு முமுக்ஷு என்று பெயர். மோட்சத்திலே இச்சை இருக்கிறவன் அவன் முக்கியமாக 3 ரகசியங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். முமுக்ஷுவுக்கு அறிய வேண்டும் ரகசியம் 3 என்று பிள்ளலோகாச்சாரியர் அருளி செய்கிறார். திருமந்திரம், துவயம், சரமஸ்லோகம் என்ற முறையே அவைகளை நாம் சொல்லுகிறோம்.
முமுட்சுவுக்கு உபாதேயங்களான ரகசியங்கள் மூன்றனுள் துவயத்திற்கு மிகுந்த ஏத்தம் உண்டு. துவய மகாமந்திரம் தனி இடம் பெற்று திகழ்கின்றது. அதற்கு பல படிகளாலே பெருமைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. எதனாலேன்னு கேட்டால் அதற்கு பல காரணங்களை நம்முடைய ஆச்சாரியர்கள் சாதித்திருக்கிறார்கள். பிராட்டிக்கு வாச்சகமான ஸ்ரீ சப்தம் அது இந்த துவய மகாமந்திரத்திலே தானே இருக்கிறது. அது ஒரு ஏத்தம். திருமந்திரத்திலே பிராட்டியை பற்றி உண்டான்னு கேட்டால் ஆர்த்தமாக உண்டு, சாப்தமாக அதனை நாம் காட்டவியலாது. அர்த்தத்தை சொல்றச்சே வேண்டுமானால் இதிலே ஸ்ரீ சம்பந்தமும் அனுசந்தேயம் அப்படின்னு நாம் உணர்த்தலாம். ஆனா நாராயண மந்திரத்திலே பிராட்டியை பத்தின பிரஸ்தாபம் வெளிப்படையாக உண்டான்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை. அப்ப துவய மகாமந்திரத்துக்கு அதனாலேயே சிறப்பு. மந்திரங்களுக்குள்ளே ரத்னம் போன்றது துவய மகாமந்திரம். அதனாலதான் மந்திர ரத்னம்னு கொண்டாடுகிறோம். திருமந்திரத்துக்கு மந்திர ராஜம்னு பெயர். மந்திரங்களுக்குள்ளே அரசனாயிருக்கிற திருமந்திரம் அது இந்த துவய மகாமந்திரமாகிற ரத்னத்தை எப்போதும் விரும்பியே நிற்கும். எப்போதும் அது ஆசைப்படும். ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே புராணங்களுக்குள்ளே ஸ்ரீவிஷ்ணு புராணத்திற்கு புராண ரத்னம்ங்கிற பெயர், துவய மகாமந்திரத்திற்கு மந்திர ரத்னம்ங்கிற பெயர், ஆளவ பெயர். இப்ப துவயத்திலே 25 திருவக்ஷரங்கள் அமைந்துள்ளன. வாக்கிய துவயமாய் பூர்வ கண்டம் உத்தர கண்டம்னு சொல்லுகிறோம். 2 கூறுகளாக இந்த மந்திரம் அமைந்திருக்கிறது. 6 பதங்களுடன் கூடியதாய் 10 அர்த்தங்களை இந்த மந்திரம் பிரதிபாதிக்கின்றது. பூர்வோத்தர கண்டங்களிலே அணிமாமலர் மங்கையாகிற ஸ்ரீரத்னத்தோடே கூடியிருக்க பெற்றமை அதுதான் துவய மகாமந்திரத்திற்கு தனிப்பட்ட சிறப்பு. இருதலை மாணிக்கம் போலே இருக்கிற மந்திரம். பூர்வ வாக்கியத்திலும் பிராட்டியினுடைய பெருமை பேசப்படுகிறது. உத்தர வாக்கியத்திலும் அவளுடைய தொடர்பு காட்டப்படுகிறது. அப்ப இருதலை மாணிக்கம் என இந்த மந்திர ரத்னம் திகழ்கின்றது. பகவான் இருக்காரே, அவர் கண்ணனாக பிறந்தார். தேவகி புத்திர ரத்னம் அப்படின்னு அவரை கொண்டாடுகிறோம். அந்த தேவகி புத்திரன் அவனுடைய பெருமையை நமக்கு சொல்லி அவனிடத்துல கைங்கரிய பிரார்த்தனையை பண்ணுவதாக அமைந்திருக்கிற இந்த மந்திரம் மந்திர ரத்னமாக திகழ்கின்றது. தேவகி புத்திரனான கண்ணன் தேவகி பிராட்டியினுடைய திருவயிறாகிற சுரங்கத்திலே அல்லது பேழையிலே இருந்தான். தேவகி புத்திராய கிருஷ்ணாயன்னு வேதமும் கொண்டாடுறதுன்னு சொல்றோம் இல்லையா. தேவகி பிராட்டி அவளுடைய திருவயிறு, அந்த பேழையிலேதான் எம்பெருமானாகிற ரத்தினம் கர்ப்பவாசம் பண்ணி பிறந்தான். அதே போல இந்த மந்திர ரத்னம் இது எங்கே இருக்கும்னு கேட்டால் ஒரு பேழையை கொண்டொன்றோ இதனை ரட்சித்திட வேண்டும். இந்த ரத்னம் பல முனிவர்களாகிற பெரியவர்கள் மகனீயர்கள் அவர்களுடைய திருவுள்ளமாகிற பேழையிலே சேமிக்கப்பட்டிருக்கும். ஆரந்த முனிவர்கள், பராங்குஷ முனிவர், நாத முனிகள், யாமுன முனிவர், ராமானுஷ முனிவர், வரவர முனீந்திரர்னு கொண்டாடப்படுகிற மணவாள மாமுனிகள், இப்படிப்பட்ட மகனீயர்களுடைய திருவுள்ளத்திலே சேமிக்கப்பட்டிருக்கிற ரத்னம் இது. இந்த மந்திர ரத்னத்தை ஸ்ரீவிஷ்ணு லோகத்திலே பிராட்டிக்கு பகவான் உபதேசம் செய்தான். பார்க்க போனால் மூலமந்திரமான திருமந்திரம், அதனுடைய விவரணமாகத்தான் இந்த துவய மகாமந்திரம் விளங்குகிறது. பராசர பட்டருங்கிற மகனீயர் அஷ்டஸ்லோகிங்கிற அத்புத கிரந்தத்தை நம் பொருட்டு அனுகிரகித்துள்ளார். ரகசியத்திரய விவரணமாக முந்துர முன்னம் திருவவதரித்த நூல் என்கிற பெருமை அஷ்டஸ்லோகிக்குத்தான் உண்டு. அதிலே 4 ஸ்லோகங்களாலே திருமந்திர விவரணம் பண்ணுகிறார்.
அதற்கு மேலே 5வது மற்றும் 6வது ஸ்லோகங்களாலே துவய மகாமந்திரத்தை விவரிக்கிறார். துவயத்தில 6 பதங்கள் உண்டுன்னு பார்த்தோம். ஸ்ரீமன்னாராயண சரணௌ சரணம் பிரபத்யே ஸ்ரீமதே நாராயணாய நமஹா அப்படின்னு நாம் அதனை பகுத்து பார்த்து கொள்ளுதல் வேண்டும். பூர்வோத்தர கண்டங்களுடன், அதாவது 2 கூறுகளாக இருப்பது துவயம்ங்கிறதையும் பார்த்தோம். திருமந்திரத்திலே நமப்பதம் உண்டு, மத்தியம பதம்னு சொல்லுகிறோம். அந்த நமப்பதத்தை முற்கூறு விவரிக்கிறது. நாராயணாயங்கிற கடைப்பதத்தை பிற்கூறு அது விவரிக்கிறது. இப்படித்தான் ஏத்தம் அமைந்திருக்கிறது. அந்த துவய மகாமந்திரம் 10 அர்த்தங்களை நமக்கு காட்டுகிறது. முதல்ல ஸ்ரீ சப்தார்த்தம், அதுக்கு மேலே அமைந்திருக்கிற விகுதி மது பிரத்யயம்னு சொல்லுகிறோமே, அதனுடைய அர்த்தம், நாராயண சப்தார்த்தம், சரண சப்தார்த்தம், சரண சப்தார்த்தம், பிரபத்தியே அதனுடைய பொருள். இந்த 6 அர்த்தங்கள் பூர்வ வாக்கியத்தாலே காட்டப்படுகின்றன. அதுக்கு மேலே ஸ்ரீமத் சப்தார்த்தம், நாராயண சப்தார்த்தம், ஆய அதனுடைய பொருள், நமப்பதத்தினுடைய அர்த்தம், இவைகள் உத்தர வாக்கியத்தாலே காட்டப்படுகின்றன. இப்படித்தான் பராசர பட்டர் நிர்வகிக்கிறார். இந்த துவய மகாமந்திரம் அது வேதத்திலே கடவல்லிங்கிற உயர்ந்த பகுதியிலே காண கிடைக்கின்ற மந்திரம். அந்த இடத்துல 2 வாக்கியங்களையும் பிரித்துத்தான் ஓதி இருக்கிறது. ஸ்ரீமன்னாராயண சரணௌ சரணம் பிரபத்யே அப்படின்னு சொல்லிட்டு இதம் பூர்ணம் அதப்பூர்ணம் அப்படிங்கிற வாக்கியம் அங்கே காணப்படுகிறது. அதுக்கப்புறம் ஸ்ரீமதே நாராயணாய நமஹா என்று ஓதப்பட்டிருக்கிறது. இப்ப என்ன சுவாமி, இந்த 2 வாக்கியங்களுக்கு இடையிலே வேறு சில வாக்கியங்கள் காண கிடைக்கின்றனவே, அப்படி இருக்கிற போது இந்த 2 வரிகளை எடுத்துக்கொண்டு நாம் எங்கனம் துவயம்னு சொல்லுகிறோம் அப்படின்னு ஒரு கேள்வி பிறக்கிறது. கடவல்லியினுடைய அந்த பகுதி தற்சமயம் ஓதப்படுவதில்லை. கிலமாக சில வார்த்தைகள் பூர்வர்களாலே உதாகரிக்கப்பட்டுள்ளன. இப்ப பூர்வோத்தர கண்டங்களுக்கு இடையில் இதம் பூர்ணம் அதப்பூர்ணம் போன்ற வாக்கியங்கள் காண கிடைத்தாலும் அந்த இடத்துல ஒரு விஷயம் காட்டுகிறார்கள். இது தன்னை சற்றே நாம் கவனமாக கேட்க வேண்டும். தத்வயம் சர்வே தத்து சக்ருதுச்சாரணஹா அப்படின்னு அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வாக்கியங்கள் இவைகளுக்கு துவயம் என்கிற பெயர். இது 2ம் சேர்ந்து ஒரு மந்திரமாக படிக்க தகுந்தது என்று சொல்லப்பட்டு அந்த 2 வாக்கியங்களினுடைய அக்ஷர பதங்களை சேர்த்து படிக்கப்பட்டிருப்பதாலும் ஸ்ரீஹி பிரதமாட்சரம் மகாரோ த்விதீயாட்சரம் அப்படின்னு ஆரம்பித்து ஸ்ரீ பிரஷ்ன சம்ஹிதை அப்படிங்கிற உயர்ந்த கிரந்தம் சாஸ்திரம் துவயத்தினுடைய ஓரோரு அக்ஷரத்தையும் விவரிக்கிறது. அதனால துவயம்ங்கிறது இந்த 2 கூறுகளோட கூடியதுங்கிறது தேறுகின்றது. அதே போல பாத்ம தந்திரம், அந்த பாத்ம தந்திரத்திலும் துவய மகாமந்திரத்தினுடைய பெருமை சொல்லப்படுகிறது. வேதாந்த தேசிகன் சாதிக்கிறார், ந வேதாந்தாத்து சாஸ்திரம் ந மது மதனாத்து தத்துவம் அதிகம் ந தத் பக்தாத்து தீர்த்தம் ந தத் அபிமதாத்து சாத்விக பதம் ந சத்வாத்து ஆரோக்கியம் ந புத பஜனாத் போத ஜனகம் ந முக்தேகே சௌக்கியம் ந துவயவச்சனதா க்ஷேமகரணம் என்று பாடுகிறார். ஆச்சரியமான அர்த்தம். வேதாந்தத்தை காட்டிலும் மேலான சாஸ்திரம் இல்லை. மதுவை ஒழித்தவனான பெருமான், அவனை காட்டிலும் மேலான தத்துவம் இல்லை. பெருமானுடைய அடியவர்களை காட்டிலும் பாவனர்கள் மற்றொருத்தரை நம்மாலே காட்டவே முடியாது. அவர்களுக்கு ஆட்பட்டிருக்க வேண்டும். அவர்களுடைய அபிமானத்திலே ஒதுங்கி இருப்பதுங்கிறது தான் நமக்கு செய்ய தகுந்தது. அதுதான் நமக்கு மேலான பதம். சத்வகுணத்தை காட்டிலும் ஆரோக்கியமானது மற்றொன்னு கிடையாது. அதே போல நல்ல ஆசான்களை எப்போதும் நாம் நாடி இருக்க வேண்டும். ஞானமனுட்டானம் இவை நன்னாகவே உடையனான குருவை நாம் அடைந்தோம்னு சொன்னால் பரமபதம் நமக்கு கையிலங்கு நெல்லிக்கனியாகும். அதே போல முக்தியை காட்டிலும் மேலான சௌக்கியம் இல்லை. சௌக்கியம்னாலே அது பரமபதத்திலே மட்டும்தான் உண்டு.
இங்க பரஸ்பரம் நாம விசாரிச்சுக்கலாம், சௌக்கியமா அப்படின்னு கேட்டோம்னால் கேட்பதும் ஒரு ஃபார்மாலிட்டிக்காகத்தான் கேட்கிறோம். பதில் சொல்றவரும் ஃபார்மாலிட்டிக்கு பதில் சொல்லிட்டு நகர்ந்து கொள்வார். கேட்கிறவருக்கும் தெரியும் ஒன்னும் சௌக்கியம் இல்லைன்னுட்டு, பதில் சொல்றவருக்கும் தெரியும் நமக்கு சௌக்கியம் இல்லைங்கிறது அவருக்கு தெரியுங்கிறதும் தெரியும். ஆனால் ஒரு வழக்கம்னு வச்சுட்டு இருக்கோம். அதுவும் இப்ப ஒரு வருட காலமாக கேட்கவே வேண்டாம். சௌக்கியமா இருக்கோம்னு சொன்னால் ஏதோ பெருமானிட்ட பிச்சைங்கிறது புரிகிறது. இப்ப ரொம்ப நன்னா புரியுது. எப்பவுமே அது அவர் போட்ட பிச்சை தான். ஆனா இதுக்கு முன்னாடி இவ்வளவு நன்னா புரிஞ்சுதான்னால் இப்ப புரிஞ்சா போல எப்பவும் புரியல. இப்ப ஒரு வருஷமா ரொம்ப நன்னா புரிஞ்சுட்டு இருக்கோம். இது அவர் போட்ட பிச்சை, இந்த வாழ்க்கை அவரிட்ட பிச்சை, அது நமக்கு புரிகிறது. அப்ப சௌக்கியம்ங்கிறது எங்கே உண்டுனால் சுகம் நிச்சயமாக இந்த உலகத்திலே கிடையாது, அது பரமபதத்திலே தான் உண்டு. நிரதிசய ஆனந்தம் அப்படின்னு சொல்றோம். குறைவில்லாத மகிழ்ச்சி அங்குதான் உண்டு. அது என்ன மகிழ்ச்சினால் அதை மேலே பார்க்க போகிறோம். அப்ப முக்தியை காட்டிலும் சௌக்கியமானது மத்தொன்னில்லை. கடைசியில சொல்றார், ந துவயவச்சனதா க்ஷேமகரணம். துவயத்தை போல நமக்கு க்ஷேமத்தை செய்ய வல்லது நிச்சயமாக மத்தொன்னு கிடையாது என்று சாதிக்கிறார். அப்ப துவயமகா மந்திரம் எத்தனை முக்கியம்ங்கிறத பார்த்துட்டோம். அர்த்த பஞ்சக ஞானம் ஒருத்தருக்கும் முக்கியம். அந்த அர்த்த பஞ்சக ஞானத்தை ரகசியத்திரயங்கள் நமக்கு காட்டி கொடுக்கின்றன. அதிலும் துவயமகா மந்திரம் அதுதான் முக்கியமான மந்திரம். அதனுடைய பெருமைகளைத்தான் இதுகாரும் நாம் பார்த்து வந்தோம். அந்த துவயமகா மந்திரத்தினுடைய விவரணமாகத்தான் பற்பல நூல்கள், ஆழ்வார்களுடைய அருளி செயல்கள் இவைகள் பிறந்திருக்கின்றன. அந்த ஆழ்வார்கள் அருளி செயல்களுக்குள்ளே நம்மாழ்வாருடைய திருவாய்மொழிக்கு தனிப்பட்ட பெருமைகள் பல பல உண்டு. ஆழ்வாருக்கே தனிப்பட்ட பெருமைகள் பல சொல்லுகிறோம். அவர்தானே பிரபன்ன ஜன கூட்டஸ்தர்னு கொண்டாடப்படுகிறார். ஆழ்வார்கள் கோஷ்டிக்கு அவர்தான் தலைவர், அவர்தான் பெரியவர், அவரைத்தான் நாம் நாயகராக கொண்டிருக்கிறோம். பொய்கையார், பூதத்தார், பேயார், புகழ்மழிசை ஐயன், அருள்மாறன், சேரலருக்கோன், துய்யவட்டநாதன், அன்பர்தாழ் தூளி, நற்பாணன், நன்கலிய ஈதிவர் தோத்த தடைவாமிங்கு என்று பாசுரம், உபதேச ரத்னமாலை பாசுரம். ஆழ்வார்கள் யாவர்கள், அவர்களுடைய திருநாமங்கள் என்ன, அதனை காட்டுகிறார் மாமுனிகள். 10 பேரை சொல்லி இருக்கிறார். கூடவே ஆண்டாளையும் மதுர கவிகளையும் சேர்த்து கொண்டோம்னால் 12 சொல்லுகிறோம். இந்த 12 அல்லது 10 பேர்களுக்குள்ளே யார் தலைவர்னால் அப்பெருமை நம்மாழ்வாருக்குத்தான் உண்டு. வேதம் தமிழ் செய்த மாறன் என்று அவர் கொண்டாடப்படுகிறார். குரூரமான கலியுகத்திலே, நாஸ்திகர்கள் மலிந்திருக்கிற காலத்திலே சம்ஸ்கிருத வேதத்தை தமிழ்படுத்துவதற்காக, தமிழிலே ஆக்கி தருவதற்காக பெருமானுடைய அம்சத்தினுடைய அம்சமாக தோன்றினவர் ஷடகோப மாமுனிவர். அவர் தாமிரபரணி நதிக்கரையிலே ஆழ்வார் திருநகரி குருகாபுரிங்கிற க்ஷேத்திரத்திலே தோன்றுவார். இந்த உலக மக்களுக்குண்டான நன்மையை செய்வார் என்ன அந்த ஊர் ஸ்தல புராண மகாத்மியம் அது பேசுகிறது. அப்ப நம் பொருட்டு திருவவதரித்தவர் நம்மாழ்வார் அப்படின்னு அவருக்கு ஏத்தம். ஏன் நம்மாழ்வார்? நம்பெருமாளாலே நம்மாழ்வார் என்று அபிமானிக்கப்பட்டவர், நம்முடைய ஆழ்வார் என்று ஸ்லாகிக்கப்பட்டவர். இந்த பெருமை ஷடகோபருக்குத்தான் உண்டு. அந்த ஷடகோபர் 4 கிரந்தங்களை, 4 திவ்ய பிரபந்தங்களை அருளி செய்திருக்கிறார். 4 வேதங்களின் சாரமாக 4 நூல்கள் அவரிடமிருந்து தோன்றினன்னு சொல்ல வேண்டும். அந்த 4 நூல்களுக்குள்ளே, அதாவது திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழி என்கிற 4 நூல்கள். அந்த 4 நூல்களுக்குள்ளே திருவாய்மொழிக்குத்தான் பற்பல ஏத்தம். 1102 பாசுரங்களோட கூடியிருக்கிற உயர்ந்த கிரந்தம். இன்னைக்கும் எத்தனை பெரிய உற்சவம்னாலும் ஒரு திருவாய்மொழி சேவா காலம் அப்படின்னு சொல்லித்தானே அந்த உற்சவத்தினையே நாம் நிறம் பெறச் செய்கிறோம். அந்த உற்சவத்துக்கே ஏத்தம் அப்போதுதானே ஏற்படுகிறது. திருவாய்மொழிக்கு அத்தனை பெருமை கொடுத்திருக்கிறோம். 4000 சேவா காலம் பண்ண முடியவில்லைன்னு சொன்னால் திருவாய்மொழி சேவா காலமாவது பண்ணுகிறோம். அதை பண்ணாலே 4000 பண்ணினார் போலே அப்படின்னு கொண்டிருக்கிறோம். அதற்கும் வசதி வாய்ப்புகள் ஏற்படவில்லைன்னு சொன்னால் கோயில் திருவாய்மொழின்னு கொண்டிருக்கிறோம் இல்லையோ. எப்படி ஆகிலும் திருவாய்மொழி பாசுரங்களிலே சில பலவத்தையேனும் அனுசந்தித்து நாம் கிருதார்த்தர்களாக ஆக வேண்டும் அப்படின்னு நாம் பாரிக்கிறோம். செய்த வேள்வியர்களாக திகழ வேண்டும் என்று நாம் பாரிக்கிறோம். அப்ப எத்தனை பெருமை கொடுத்திருக்கோம் பாருங்க. திருவாய்மொழி என்று கொண்டாடுகிறோம். 1102 பாசுரங்களாலே ஆழ்வார் என்னதான் சொல்ல வருகிறார் அப்படின்னு கேட்டால், பிளலோகாச்சாரியர் அத்திகிரி அருளாளர் அனுமதியோன்னு கொண்டாடப்படுகிறவர். சாட்சாத்து தேவப்பெருமாளுடைய
அவதாரமாக குலாவப்படுகிறவர் அஷ்டாதச ரகசியங்களை நம் பொருட்டு அவர் உபகரித்தருளி இருக்கிறார். அதிலே சாரசங்கிரகம்ங்கிற உயர்ந்த கிரந்தம். அதுல பற்பல அர்த்த விசேஷங்களை காட்டுகிறார் பிள்ளலோகாச்சாரியர். அதுல சொல்றார், துவயத்தினுடைய அர்த்தத்தை தான் நம்மாழ்வார் திருவாய்மொழியிலே பாடி கொடுத்திருக்கிறார். உடனே நாம் கேட்டோம், அது எப்படி அப்படி சொல்லுகிறீர்கள்? 25 திருவக்ஷரங்களோட கூடியிருக்கிற துவய மகாமந்திரம், அதைத்தான் 1102 பாசுரங்களாலே சொல்லி இருக்கிறாரா? எப்படி சொல்லி இருக்கிறார்னால் பிள்ளலோகாச்சாரியர் சாதிக்கிறார், இல்ல 10 அர்த்தங்களை துவய மகாமந்திரம் நமக்கு காட்டுகிறது. அந்த 10 அர்த்தங்களையும் விவரிப்பதற்காகத்தான் நம்மாழ்வார் திருவாய்மொழியை அருளி செய்தார். எப்படின்னு கேட்டோம் இல்லையோ? ஆழ்வாருடைய பாசுரங்கள் பலவத்தை மேற்கோள்களாக காண்பித்து இந்த கிரந்தம் துவயத்தினுடைய விவரணம்ங்கிறதை ரொம்ப அத்தியாச்சரியமாக நிலைநாட்டுகிறார் பிள்ளலோகாச்சாரியர். அந்த கிரந்தத்திலே துவயத்திற்கு துவயம்னு ஏன் பெயர் அதையும் சொல்லுகிறார். பூர்வ வாக்கியத்திலே உபாயம் சொல்லப்படுகிறது, உத்தர வாக்கியத்திலே உபேயம் பிராப்தியம் அது சொல்லப்படுகிறது. அதனாலே துவயம்ங்கிற பெயர். பெருமானை அடைவதற்கு அவன் திருவடிகளை பற்றுவதுதான் வழி, அதுதான் உபாயம். அப்படி பற்றுவதாலே நாம் பெறுகின்ற பயன் என்னன்னு கேட்டால் அவனுக்கு நாம் செய்யக்கூடியதான கைங்கரியம். அந்த கைங்கரியம் தானே பரம பிராப்தியம். இப்படி 2 அர்த்தங்களையும் சொல்லுவதாலே அதற்கு துவயம்ங்கிற பெயர். இன்னொன்னு பிராட்டி பெருமான்கிற 2 தத்துவங்கள், அந்த தத்துவங்களை பற்றி பேசுவதாலே துவயம். அதுக்கு மேல பாருங்க, சரணவ் அப்படின்னு திருவடிகள் 2 சொல்லுவதாலே, ஸ்ரீமன்னாராயண சரணவ் சரணம் பிரபத்தியேன்னு தானே சொல்றோம். அப்ப திருவடிகள் 2 சொல்லுவதாலே துவயம்ங்கிற பெயர். இப்படியும் காரணங்களை அவர் அருளி செய்கிறார். அதுக்கு மேலே பட்டர் என்ன சொல்லியிருந்தார்? பூர்வ வாக்கியத்திலே 6 அர்த்தங்கள், உத்தர வாக்கியத்திலே 4 அர்த்தங்கள், இப்படி 10 அர்த்தங்கள் அப்படின்னு பட்டருடைய நிர்வாகம். பிள்ளலோகாச்சாரியர் சாதிக்கிறார், பூர்வ வாக்கியத்திலே 5 அர்த்தங்கள், உத்தர வாக்கியத்திலே 5 அர்த்தங்கள். அதத்தான் திருவாய்மொழியினுடைய முதல் 5 பத்துக்கள் பூர்வ வாக்கிய விவரணம், மேல் 5 பத்துக்கள் உத்தர வாக்கிய விவரணம். இது பிள்ளலோகாச்சாரியருடைய நிர்வாகம். இப்ப திருவாய்மொழிக்கு பற்பல வியாக்கியானங்கள், 5 வியாக்கியானங்கள் தோன்றியிருக்கின்றன. அதுல பன்னீராயிரப்படிங்கிற உயர்ந்த வியாக்கியானம் வாதிகேசரி அழகிய மணமாள ஜீயர் சுவாமி, அந்த ஜீயர் சுவாமி அனுகிரகித்திருக்கிற உரை, அதனுடைய பிரவேசத்திலே அவர் காட்டுகிறார், ஸ்ரீபதிஹி சேதனஸ்யாஸ்ய ஹேதுத்வேத சமாஸ்ரிதா அனிஷ்டஹானிம் இஷ்டஸ்ய பிராப்திம் ச குருதே ஸ்வயம் அப்படின்னு ஒரு ஸ்லோகத்தை அவர் காட்டுகிறார். அதுல சொல்றார், இந்த ஜீவன் பகவானை உபாயமாக பற்ற கடவன், பெருமானை உபாயமாக பற்ற வேண்டியது. அப்ப பகவான் இவனுக்கு என்ன செய்வான்னால், இவனுடைய அனிஷ்டத்தை போக்கி இஷ்டத்தை பூர்த்தி செய்து கொடுக்கிறான். இதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். இதுல 5 அர்த்தங்கள் நமக்கு காட்டப்படுகின்றன. அதாவது பெருமான், அடுத்தது சேத்தனன், அதுக்கு மேல உபாயம், அனிஷ்ட நிவிருத்தி, இஷ்ட பிராப்தி. இந்த 5 அர்த்தங்களைத்தான் வரிசையா 2 பத்துக்களாலே நம்மாழ்வார் பாடி இருக்கிறார். இது வாதிகேசரி ஜீயருடைய நிர்வாகம். ஆதிகேசரி ஜீயர் அவரை மற்றொரு நிர்வாகத்தையும் காட்டுறார். முதல் 4 பத்துக்கள் திருவாய்மொழியிலே முதல் 400 பாசுரங்கள்னு கொள்ளும்போல் அந்த 4 பத்துக்கள் சித்தவஸ்துவான பரமாத்மாவையும் ஜீவாத்மாவையும் பேசுகின்றன. அப்படின்னா 2 பத்துக்களாலே பரமாத்மாவையும் ஜீவாத்மாவையும் ஆழ்வார் பேசுகிறார் அப்படின்னு சொன்னார். அதுக்கு மேல கடைசியில இருக்கிற 4 பத்துக்கள் சாத்திய வஸ்துவை தெரிவிக்கின்றன. அனிஷ்ட நிவிருத்தி, இஷ்ட பிராப்தின்னு பார்த்தோம் இல்லையோ? 7, 8 பத்துக்களாலே அனிஷ்ட நிவிருத்தி பேசப்படுகிறது. 9, 10 பத்துக்களாலே இஷ்ட பிராப்தி சொல்லப்படுகிறது. இப்ப நடுவுல 2 இருக்கு, 5, 6 பத்துக்கள் இருக்கே, சித்த சாத்திய பரங்கள். பகவான் எப்போதும் இருக்கிறவர், அவர் என்னாலும் இருக்கிறவர், அவர்தான் உபாயம். அதை சொல்றதுதான் 5ஆம் பத்து. சித்தோபாய பிரதிபாதகம் 5ஆம் பத்து. சித்தமான உபாயமாக அவர் இருக்கிறார். உபாயோபேயத்வே ததிஹதவ தத்துவம் நது குணவு. பராசர பட்டர் ஆச்சரியமாக அருளி செய்கிறார். பகவான் உபாயமாகவும் இருக்கிறார், உபேயமாகவும் இருக்கிறார். இந்த 2ம் பெருமானுடைய குணங்களிலே சேர்ந்ததான ஒரு கேள்வி கேட்டுக் கொள்ளுகிறார். உயர்வர உயர்நலம் உடையவன்னு தானே பகவானை சொல்லுகிறோம். எண்ணில் பல்குணங்கள் அவரிடத்திலே உண்டு. ஸ்ரீயகாந்தகா அனந்தகா வரகுணகணைகாஸ்பத வபுன்னு ராமானுஜர் பாடுகிறார். எண்ணிறந்த குணங்கள் பகவானுக்கு உண்டு. இப்ப உபாயமா இருக்கார், உபேயமா இருக்கார். அப்ப இந்த 2ம் உபாயமாகவும் உபேயமாகவும் இருக்கை, இது குணகோட்டியிலே சேர்ந்ததானால் பட்டர் சாதிக்கிறார், இல்லை பகவானாகிற தத்துவம். இப்ப நீங்க பகவானை புரிஞ்சுக்கணும்னால் ரொம்ப சுலபம்.
உபாயமாவும் இருக்கார், உபேயமாவும் இருக்கார், சுலபரா இருக்கார். அதே போல பெருமான் சுவாமியா இருக்கார், சுலபனாக இருக்கிறான். நீர்மைங்கிற குணம் அவனிடத்திலே உண்டு, சௌசீல்யம் அப்படின்னு அதனை சொல்லுகிறோம். சுலபனாகவும் இருக்கிறான் பெருமான், அணுகுவதற்கு எளியவனாக இருக்கிறான், அரியவனாக இருப்பதில்லை. இதெல்லாம் குணத்துல சேர்ந்ததா இருக்கு. இப்ப உபாயம் உபேயமும் குணத்துல சேருமானால் இப்ப இப்படி புரிஞ்சுக்கணும். பகவான் எழுதிட்டு இஸ் ஈக்வல் டுன்னு போட்டுட்டு உபாயம் உபேயம். பகவான்னா என்ன அர்த்தம்னால் உபாயமாகவும் உபேயமாகவும் எது இருக்கிறதோ அந்த தத்துவம் தான் பரந்தத்துவம், அதுதான் மேலான பரம்பொருள் அப்படின்னு புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப 5, 6 பத்துக்கள் சித்த சாத்திய பரங்கள். பகவான் எப்போதும் இருக்கிறவர், அவரே உபாயமா இருக்கார். அது 5ஆம் பத்து சொல்றது. அடுத்தது, அவர் எப்போதும் உபாயமாக இருந்தாலும் அவர் உபாயம்னு நாம் தெரிந்து கொண்டு அவனை பற்றுதல் சாத்தியம், அதுதான் 6ஆம் பத்தாலே சொல்லப்படுகிறது. இது வாதிகேசரி அழகிய மணவாளஜியர் சுவாமி காட்டுகின்ற இன்னொரு நிர்வாகம். வேதாந்த தேசிகன் திரவிடோபனிஷத் சாரத்திலே ஒரு விஷயம் சாதிக்கிறார். முதல் பத்தாலே பகவான் உபாயம்ங்கிறது பேசப்படுகிறது. 2ஆம் பத்தாலே பகவானே பிராபியம்ங்கிறது ஓதப்படுகிறது. 3ஆம் பத்தாலே அப்படி பிராபியமாகவும் பிராபகமாகவும் இருக்கிற பகவான் இருக்காரே, ஆறாகவும் பேராகவும் இருக்கிற பெருமான், அவர் திவ்யமங்கள விக்கிரக விசிஷ்டன், திவ்யமங்கள விக்கிரகத்தோட கூடினவன் அப்படிங்கிறத நம்மாழ்வார் அருளி செய்கிறார்னு காட்டுறார். 4ஆம் பத்து என்ன பேசுறதுனால், அப்படிப்பட்ட பெருமானை தவிர நமக்கு மேலான புருஷார்த்தம் மத்தொன்னு கிடையாது. மேலான புருஷார்த்தம்னா அவர்தான். அவரைத்தான் சர்வ லாபாய கேசவகான்னு சொல்ற முடியும். அவர்தான் மேலான லாபம், எல்லாமே அவர்தான். அவர் காட்டிலும் மேலான வஸ்து மத்தொன்னு இல்லை, மேலான புருஷார்த்தம் இல்லை. இத 4ஆம் பத்துனாலே சொல்லிட்டு அதுக்கு மேல இருக்கிற 6 பத்துக்கள் இருக்கு பாருங்க, அந்த 6 பத்துக்களினாலே அவனை விட்டா வேற உபாயம் இல்லைங்கிறத நம்மாழ்வார் சொல்லுகிறார். அதாவது திவ்யமங்கள விக்கிரகத்தோட கூடினவனாயிருக்கிற பகவான் இருக்கிறாரே, அவனே பிராபிய பிராபக பூதன். இத சொல்றதுதான் நம்மாழ்வாருடைய திருவாய்மொழி. இப்ப பூர்வாச்சாரியர்கள் ஓரொரு விதமாக திருவாய்மொழியை அனுபவித்திருக்கிறார்கள், துவயத்தையும் அனுபவித்திருக்கிறார்கள். இந்த ரெண்டையும் சேர்த்து பிடித்து இந்த துவயமகாமந்திரத்தினுடைய அர்த்தங்களைத்தான் திருவாய்மொழி நமக்கு சொல்லுகிறதுங்கிறதையும் நிரூபித்து காட்டி இருக்கிறார்கள். அதை ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிறதுங்கிறது நம்ம அத்தனை பேருடைய கடமை. இந்த உபன்யாசத்தை தொடங்குவதற்கு முன்பு அடியனை அறிமுகப்படுத்துகின்ற போது அந்த சுவாமி என்ன சொன்னார்? விஷதமாக தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு ஏற்பட்டிருக்குன்னார். விஷதமாக தெரிந்து கொள்ளுகைன்னு சொன்னால் நன்றாக அறிந்து கொள்வதற்கு 1.5 மணி கால போதிலே அல்லது 1.25 மணி காலத்திலே விஷதமாக அந்த அர்த்தங்களை எல்லாம் நாம தெரிஞ்சுக்க முடியுமானால் நிச்சயமாக இந்த கிரந்தத்தை 1.5 மணி காலத்திலே சாரசங்கிரகத்தை நாம் அனுபவிச்சு விட முடியுமா? அதுவே சாரசங்கிரகம். சாரசங்கிரகத்துக்கும் ஒரு சாரசங்கிரகத்தை நாம இப்ப தேடணும். அதுக்கும் சாரமாக எதையாவது பிடித்து கொண்டு மேலெழுந்த வாரியாக வேணும் சில அர்த்தங்களை தெரிந்து கொண்டோம்னு சொன்னால் அந்த கிரந்தத்தை மேலே ஊன்றி வாசிக்க வேண்டும், கேட்க வேண்டும்ங்கிற பாரிப்பு நமக்கு ஏற்படும். அதற்கு உதவி புரிந்தாலே இந்த உபன்யாசம் நிச்சயமாக சிறப்பாக அமைந்ததுன்னு சொல்லிவிடலாம். இப்ப ஸ்ரீபதியான சர்வேஸ்வரன் ஸ்ரீவிஷ்ணு லோகத்திலே துவயமகாமந்திரத்தை பிராட்டிக்கு உபதேசம் பண்ணினான் அப்படின்னு கீழேயே விண்ணப்பித்தேன். அந்த துவயத்திற்கு பற்பல அர்த்தங்களை பூர்வாச்சாரியர்கள் காட்டி இருக்கிறார்கள். சாரசங்கிரகத்திலே 10 அர்த்தங்களை சொல்றதுன்னு காட்டுறார். அதாகிறது ஸ்ரீயப்பதித்வமும் நாராயணத்துவமும் நாராயணனுடைய சர்வலோக சரண்யமான சரணாரவிந்த யுகலமும் அதனுடைய பிராபகத்துவமும் தத்கோச்சரமாய் சேதனகதமாய் இருந்துள்ள பிரார்த்தனா கர்ப்ப விசிரம்பமும் லக்ஷ்மி தத் வல்லவர்களுடைய நிகிலாத்ம நித்திய கைங்கரிய பிரதானார்த்தமான நித்திய சம்பந்தமும் கைங்கரிய பிரதிசம்பந்தியான ஈஸ்வரனுடைய நிரதிசய போக்கியத்தையும் சர்வஸ்வாமித்வமும் நித்திய கைங்கரியமும் கைங்கரிய பிரதிபந்தக நிசேஷ நிபர்கணமுமாகிற அர்த்த விசேஷங்கள். இந்த 10 அர்த்தங்களைத்தான் திருவாய்மொழி நமக்கு சொல்லுகிறது அப்படின்னு காட்டுறார். வரிசையா சுருக்கமாக அந்த அர்த்தங்களை நாம பார்க்கலாம். துவயமகாமந்திரத்திலே முதலிலே இருக்கிற பதம் ஸ்ரீமன் அப்படிங்கிற பதம். அந்த ஸ்ரீ சப்தத்தாலே பிராட்டியினுடைய வைபவம் பேசப்படுகிறது. ஸ்ரீஹின்னு சொன்னாலே பிராட்டியினுடைய முதன்மை திருநாமம் அப்படின்னு கொண்டாடுகிறோம். பெரிய பிராட்டியாருடைய திருநாமம் என்று போற்றுகிறோம். அவளோட பகவான் எப்போதும் சேர்ந்திருக்கிறான். அதனாலே பெருமை பெற்றவனாக திகழ்கிறான் இறைவன். அவனுக்கு பற்பல பெருமைகள் இருந்தாலும் பிராட்டியினாலே வந்திருக்கிற ஏத்தம் இருக்கிறதே, அதனால்தான் அவன் சர்வேஸ்வரனாகவே குலாவப்படுகிறான் சொல்லிவிடலாம். அதற்கு பல பிரமாணங்களை நம்முடைய ஆச்சாரியர்கள் காட்டுகிறார்கள்.
ஸ்ரத்தையா தேவோ தேவத்வம் அஷ்ணுதேன்னு சொல்லுகிறோம். என்ன அர்த்தம்? பிராட்டியோட சேர்ந்திருப்பதால் தான் பெருமான் தேவனாகவே ஆகிறான். அதனால் தான் அவன் பெருமையை பெறுகிறான். பராசர பட்டர் ஸ்ரீகுணரத்ன கோஷத்திலும் ஸ்ரீரங்கராஜஸ்தவத்திலும் பிராட்டியினுடைய பெருமையை ரொம்ப ஆச்சரியமாக வெளியிடுகிறார். ஸ்ரீகுணரத்ன கோஷம் தாயாரை பற்றிய கிரந்தம். அதுல தாயார புகழ்ந்து பேசியிருக்காருங்கிறதுல பெரிய ஆச்சரியம் இல்லை. ஸ்ரீரங்கராஜஸ்தவம் அது பெருமானை பற்றியது தானே. ஆனா அந்த கிரந்தத்திலே பிராட்டியினுடைய பெருமையை அவர் எப்படி சொல்றாரு பாருங்க. அடியன் ஸ்லோகங்களை விண்ணப்பிக்கல. ஆனா ஸ்ரீகுணரத்ன கோஷத்துல இருக்கிற ஒரு ஸ்லோகம், ஸ்ரீரங்கராஜஸ்தவத்திலே காண கிடைக்கின்ற ஒரு ஸ்லோகம், அர்த்தம் ஒன்றுதான். பற்பல அவதாரங்களை பகவான் செய்கிறார். அந்த அவதாரங்களிலே விஷ்ணோரேஷான பாயினின்னு கொண்டாடப்படுகிறவளான பிராட்டி அவளும் கூட கூட பிறக்கிறாள், தோன்றுகிறாள். ஏவம் யதா ஜெகத்ஸ்வாமி தேவதேவோ ஜனார்தனஹ அவதாரம் கரோத்யேஷா ததா ஸ்ரீஸ்தத் சகாயினி அப்படின்னு புராணம் ஓதும். கூட கூட பிராட்டியும் பிறக்கிறாள். அப்படி பிறக்கிற காலத்திலே ஏன் பிறக்கிறாள்னு கேட்டால் அவள் என்ன சொல்லுகிறாள்? நான் கூட வந்தால்தான் நீ செய்ய வேண்டிய காரியத்தையே செய்வாய். எல்லாரையும் ரட்சிப்பதற்காகத்தானே போகிறாய். நான் புருஷகாரம் பண்ண வேண்டும், அப்பத்தான் நீ ரட்சிக்கவே முடியும் அப்படின்னு தானும் கூடவே வருகிறாள். பட்டர் சாதிக்கிறார், பிராட்டி கூட கூட உடன் அவதரிக்கவில்லைன்னு சொன்னால் அந்த அவதாரங்களை யாரும் சீந்தவே மாட்டார்கள். அதெல்லாம் ரசிக்கும்படியாகவே இராது, யாரும் தொடவே மாட்டான்னுட்டார். அப்ப பிராட்டி பிறப்பதினால்தான், கூட கூட திருவதரிப்பதினால்தான் அந்த அவதாரங்களுக்கே ஏத்தம் என்று அவர் போற்றுகிறார். அப்போ ஸ்ரீமத் சப்தம் இருக்கே, ஸ்ரீமன் நாராயண சரணௌ சரணம் பிரபத்யே ஸ்ரீமன் அப்படித்தானே ஆரம்பிக்கிறோம். அது எம்பெருமானுடைய ஸ்ரீயப்பதித்வத்தையும் அதனாலே அவனுக்கு உண்டாகி இருக்கக்கூடிய ஏற்றத்தையும் சொல்லுகிறது. அதைத்தான் திருவாய்மொழி முதல் 10 நமக்கு காட்டி கொடுக்கிறது. திருவாய்மொழி முதற் 10, அதுல முதற் திருவாய்மொழி உயர்வர உயர்நலமுடையவன்னு தொடங்குகிறதா. அந்த திருவாய்மொழிக்கு எதிலே நோக்குன்னு கேட்டால் பிரம்மசப்தார்த்தத்தை விவரணம் பண்ணுகிறார் ஆழ்வார். பிரம்மசப்தத்துக்கு என்ன அர்த்தம்ங்கிறதே அதாலே சொல்லுகிறார். அந்த பிரம்மம் நாராயணன்கிறது 2ஆம் திருவாய்மொழியிலே சொல்லப்படுகிறது. வண்புகழ் நாரணன் அப்படின்னு பாடுறார். அப்படி பாடுறதினாலே நாராயணன் தான் பிரம்மம். அதுக்கு மேல பார்த்தார், அந்த நாராயணன் ஏதோ சாதாரண பிரம்மச்சாரி நாராயணன் நினையாதீர்கள். ஸ்ரீமானான திருநாராயணன், ஸ்ரீமானான நாராயணன், திருநாராயணன் அவன்தான் காரணமாக இருக்கிறவர். பிரம்மம் அவர்தான், அவர்தான் நாராயணன், அவர்தான் ஸ்ரீமன் நாராயணன் அப்படின்னு காட்டுகிறார். இதை எப்படி நாம தெரிந்து கொள்ளலாம்னு கேட்டால், 10 அடியவர் கெளியவன் பிறர்களுக்கரிய வித்தகன் மலர்மகள் விரும்பும் நம் அரும் பெறலடிகள் அப்படின்னு பாடுறார். ஏன்னா ஆச்சரியமான பாசுரம் பாருங்கோ. அடியவர்க்கு எளியவன், 10 அடியவர்க்கு எளியவன். மகாபாரதத்திலே சஞ்சயனிடத்திலே துரியோதனன் விசாரிக்கிறான், இந்த கண்ணனை எப்படி விலைக்கு வாங்குவது? ஏன்னா கண்ணன் கூட இருக்கிறதுனால தான் பாண்டவர்கள் அவர்கள் எப்போதும் வீறு பெற்று விளங்குகின்றார்கள். எத்திர யோகேஸ்வர கிருஷ்ணோ எத்திர பார்த்தோ தனுர்தரஹா தத்திர ஸ்ரீர் விஜயோபூதிர் துருவானி திருமதிருமங்கிற ஸ்லோகம் பெரும்பாலும் நாம் அனைவரும் அறிந்ததே. சஹஸ்ரநாமம் சொல்றச்செல்லாம் சொல்றோம் இல்லையோ? சஹஸ்ரநாமம் சொல்லணும், அப்ப சொல்றோங்கிறது தெரிஞ்சுடும். அப்ப அதுல பாருங்க சொல்றோம், கண்ணனும் அர்ஜுனனும் எவ்விடத்திலே சேர்ந்து விளங்குகின்றார்களோ அவ்விடத்திற்குத்தான் எப்போதும் வெற்றி உண்டு. விஜயஸ்ரீ அங்குதான் நித்தியமாக தங்கி இருக்கிறது. சரி, இப்ப கண்ணன் கூட இருக்கிறதுனால தானே இத்தனை ஏத்தம். பாண்டவர்கள் எப்போதும் வெற்றி பெற்றார்கள். துரியோதனன் கேட்கிறான், அவனை எப்படி விலைக்கு வாங்குவது? அவருக்கு எதனா ஊரெல்லாம் எழுதி கொடுத்து கர்ணனை ராஜாவாக்கினா போலே அவரை ராஜாவாக ஆக்கிவிட்டால் நம் பக்கத்துக்கு வந்து விடுவரா? இல்ல அவருக்கு ஆடு மாடுகள்னா ரொம்ப பிடிக்குமே, 1000 மாடுகளை வாங்கி தரேன், அப்ப நம்ம பட்சத்துக்கு வந்துடுவரா? இப்படி பல கேள்விகளை கேட்கிறான். சஞ்சயன் சொல்லுகிறான், நீ அவனை புரிஞ்சுக்கவே இல்லை, அதுதான் பிரச்சனையே. நீ இந்த மாதிரி அவனை அணுகினாய்ன்னு சொன்னால் ஒரு நாளும் அவனுடைய நன்மதிப்பையோ அனுகிரகத்தையோ நீ பெறவே முடியாது. அவரை இப்படியெல்லாம் வாங்கிட முடியுமா என்ன? அன்பை கொடுத்தா அவர் நம்மிடத்திலே வரக்கூடியவராக இருக்கிறார். அவர் எதிர்பார்ப்பது அன்புதானே. கீதையிலே கண்ணனும் அர்ஜுனனிடத்திலே அதைத்தானே தெரிவிக்கிறான். பக்தியாஸ்தனன்யா லப்யகான்னு பாடுறான் இல்லையோ? பக்தியினாலே அடையத்தக்கவனாக பகவான் இருக்கிறான். தூய்மையான அன்பு. 10 அடியவர்க்கு எளியவன் பிறர்களுக்கரிய வித்தகன். மத்தையோர்களுக்கு பெருமான் அணுக அரியவனாக விளங்குகிறான். அப்ப எளியவனா இருக்கான்ற அந்த சௌலபியம் சுலபன்கிறது சொல்லப்பட்டது. அரும்பெறலடிகள்ங்கிறார். பெருமானுடைய மேன்மையை பேசுகிறார். அப்ப சுலபராகவும் இருக்கார், பெருமேன்மை வாய்ந்தவராகவும் இருக்கிறார். இந்த பெருமை எம்பெருமானுக்கு எப்படி ஏற்பட்டதுன்னு கேட்டால், மலர்மகள் விரும்பும் நமரும் பெறலடிகள்னு பாசுரம் இருக்கு. மலர்மகள்
விரும்பும் மலர்மகளாலே விரும்பப்படுகின்றவனாக பகவான் விளங்குகின்றான். மலர்மகளிடத்திலே அளப்பரிய காதலோடே கூடியவனாக பகவான் திகழ்கின்றான். அவளாலே விரும்பப்படுகின்றவனாய் இருக்கிறபடியினால் தான் பெருமானுக்கு ஏத்தமே வந்ததுன்னு காட்டுறார். அப்போ பெருமானுடைய பரத்வ சௌலபியங்களுக்கு எது நிதானம்னு கேட்டால் ஸ்ரீயப்பதியா இருக்கிறான் பாருங்கோ, அதுதான் காரணமாக திகழ்கின்றது. அதனாலதான் மலர்மகள் விரும்பும் நமரும் பெறலடிகள்னு சொன்னதாலே பிராட்டியினுடைய தொடர்பையிட்டே பெருமானுக்கு பெருமை என்பது சொல்லப்பட்டதாக ஆகிறது. மேல 9ஆம் திருவாய்மொழி முதற்பாட்டிலே என் அமுதம் சுவையன் திருவின்மணாளன் அப்படின்னு ஆழ்வார் பாடுகிறார். என் அமுதம் சுவையன் திருவின்மணாளன் அப்படின்னு காட்டுறார். பகவான் ஒரு அமிர்தம். அமிர்தம்ங்கிறது எப்படி இருக்கும்னு சொன்னால் சுவைக்க தகுந்ததாக இருக்கும். சாதாரண அமிர்தத்தை எடுத்துக்கோங்க. தேவர்களுக்காக பெருமான், அது கூட தேவர்களுக்காகத்தான் அத்தனை சிரமப்பட்டாரானால் விண்ணவர் அமுதுன அமுதில் வரும் பெண்ணமுதுண்ட பெருமான்னு தானே பகவானை போற்றுகிறோம். ஸ்ரீரங்கராஜஸ்தவத்துல பராசர பட்டர் சொல்றார், பிராட்டியை பெறுவதற்காகத்தான் இத்தனை பரிசிரமங்களையும் நீ பட்டாய் என்று அருளுகிறார். அப்ப அந்த அமிர்தம், அது உப்புச்சாறு தான் நம்முடைய ஆச்சாரியர்கள் சொல்லுவார்கள். அந்த அமிர்தம் அது நிச்சயமாக சுவை மிகுந்தது, அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. சுவைக்க தகுந்ததாய் இருக்கிற ரசியமான அந்த அமிர்தம் இருக்கிறதே, அதற்கு ரசிகத்துவம் உண்டா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை. அதுவே சுவைப்பவனாக இருக்குமானா இராது. அமிர்தத்தை சாப்பிடலாம், பாயசத்தை பருகலாம், ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்லிடுறோம். இப்போ இன்னைக்கு பாருங்க, திருக்கண்ணலமுது பண்ணிருப்பா, இல்ல போலி நிச்சயமா பண்ணிருப்பா. அந்த போலி என்னன்னா சுட சுட கையில வாங்கிட்டோமா, ஒரு இலையில வச்சு கொடுத்துட்டாளா, அது மேல கொஞ்சம் நெய்யை தடவிண்டு நல்லா ரசிச்சு சாப்பிட்டு இருந்தோம்னா எத்தனை போக்கியமா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குன்னு சாப்பிடுறோம். போலியே சாப்பிடுறேன், எனக்கு பிடிச்சிருக்கு, அது ரொம்ப இனிமையாக இருக்கிறது, நிச்சயமா இருக்கு. போலிக்கு அந்த அனுபவம் உண்டான்னா அதுக்கு அந்த அனுபவம் கிடையாது. அது நமக்கு இனிமையை தரதே தவிர அந்த இனிமையை அதுவே பருகி கழிப்பதற்கு இடம் இருக்கிறதானால் நிச்சயமாக இல்லை. ஆனா பகவானாகிற அமிர்தம் எப்படி இருக்காரு பாருங்கோ, பகவானாகிற அமுதம் அது ரசிகமாயும் இருப்பதாலே அதனாலதான் சுவையன் என்ன இவ்விடத்திலே அவன் கொண்டாடப்படுகிறான். வீட்டுல நம்மள சாதிக்கிறார், அமிர்தத்துக்கு போக்திருத்துவம் இல்லையே. சாதாரண அமிர்தமா எடுத்துண்டா அதுக்கு போக்திருத்துவம் கிடையாது. இவன் பரம ரசிகனாக இருக்கிறான். சுவையன் பரம ரசிகன். அந்த ராசிக்கம் பெருமானுக்கு ஏற்பட்டதற்கு என்ன காரணம்னால் சுலபம், பிராட்டி சம்பந்தம், பிராட்டியோட சேர்ந்திருப்பதால் தான் ஏத்தமே. ஏன் நாமே சில பேரை சொல்லிடுவோம் இல்லையோ, அவர் கல்யாணம் ஆற வரைக்கும் பல பேருக்கு தெரியாதவராத்தான் இருந்தார், அவர் பெருமைகளே வெளியில தெரியாதபடிக்குத்தான் இருந்தார். கல்யாணம் ஆச்சு, அந்த அம்மா வந்தா, அவரை நன்னா அவருக்கு இருக்கிற பெருமைகள் என்னென்னங்கிறத அதை சரியா எந்த கோணத்திலே செலுத்தினால் அவராலே நன்கு பரிமளிக்க முடியுமோ, அவர் துறையிலே வெல்ல முடியுமோ, அதற்கு தகுந்தாற் போலே அவரை நன்ன மெருகேத்தி இட்டு சென்று அவரை வெற்றிப்படிகளிலே ஏற்றி உச்சாணி கொம்பிலே வைத்த பெருமை அந்த அம்மாக்கு தான் உண்டு அப்படின்னு பல பேரை கொண்டாடுறோம் இல்லையோ. ஏன்னா ஆங்கிலத்துல பிராவர்பு கூட சொல்றாள், பழமொழியே சொல்றா. என்ன சொல்றா, ஒரு ஆணினுடைய வெற்றிக்கு பின்னாலும் ஒரு பெண் இருக்கிறாள். இந்த பழமொழி எங்கேருந்து வந்ததுன்னு கேட்டால் பிராட்டி பெருமானுக்கு பின் இருந்து கொண்டு அவனுடைய ஏற்றங்களை அதிகரிக்க செய்கிறாள், அங்கிருந்துதான் வந்ததுன்னு சொல்ல வேண்டும். அதைத்தான் ஆழ்வார் சொல்றார். மலர்மகள் விரும்பும் நமரும் பெறலடிகள்னு கீழே பார்த்தோம். சுவையன் திருவின்மணாளன் பாடுறார் பாருங்கோ. சுவையனாக இருக்கிறார், திருவின்மணாளன், அதனாலே சுவையனாக இருக்கிறான் பெருமான். இப்ப கீழே பராசர பட்டருடைய அனுபவம் ஒன்றை பார்த்தோமே, அவதாரங்கள் பண்ணும் போது பிராட்டியும் கூட கூட பிறக்கிறாள். அதனால தான் அவதாரங்கள் சுவை மிகுந்ததாக இருக்கிறது. பெருமான் சுவையனாகிறான் என திருவின் மணாளனாய் இருப்பதாலே, பிராட்டியும் உடன் பிறப்பதாலே. இந்த அர்த்தத்தை தான் பராசர பட்டரும் சாதித்திருக்கிறார். அப்ப ஸ்ரீயப்பதித்வம் அதனுடைய ஏத்தம் ஆக முதல் 10 முழுவதும் துவயத்தினுடைய 10 அர்த்தங்களிலே முதலாவதான ஸ்ரீயப்பதித்வத்தை சொல்லுகிறது அப்படின்னு சாதிக்கிறார். இப்ப 2ஆம் 10 என்ன சொல்றதுன்னு பார்ப்போம். நாராயண சப்தார்த்தம் அதைத்தான் 2ஆம் 10 காட்டி கொடுக்கிறது. 2ஆம் 10 என்னென்ன பாசுரங்கள்னால் பிள்ளலோகாச்சாரியரே காட்டுகிறார். எம்பெருமான் நாரணருக்கு என்றும் எம்பிரான் எம்மான் நாராயணனாலே என்றும் நாரணன் முழுவேழுலகுக்கும் நாதன் என்றும் நாராயணத்துவம் பிரதிபாதித்தமாய்த்து அப்படின்னு காட்டுகிறார். இப்ப இந்த அர்த்தங்களை பார்த்துடலாம். வாயும் திரையுகளும்னு தொடங்குகிற 2ஆம் 10 முதற் திருவாய்மொழியிலே ஆழ்வாருக்கு நாயிகா பாவம், பெண் தன்மை அடைந்திருக்கிறார். எம்பெருமானை விட்டு பிரிந்திருக்கிற நிலை, அதனாலே வருத்தம், அந்த வருத்தத்தாலே கடற்கரைக்கு போறார். பிரிந்தார் இறங்குவது நெய்தல் நிலத்திலேன்னு சொல்லுவார்கள். நெய்தல் நிலம்னா என்ன, கடலும் கடல் சார்ந்த இடமும். அந்த இடத்துக்கு வந்துட்டார்.
அங்க வந்த உடனே வெளுத்த மேனியோடே சலிக்காமல் மீனை விரும்பி நின்று கொண்டிருந்த ஒரு நாரையை பார்க்கிறார். இந்த நாரையை பார்த்தார், வெளுத்த உடம்போடே இருக்கிறது. அப்ப சொல்றார், நான் பகவானை விட்டு பிரிந்திருக்கிறேன், தூக்கம் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறேன், நீயும் பகவானை விட்டு பிரிஞ்சிருக்க போல் இருக்கு, உனக்கும் தூக்கம் இல்லாம இருக்கு போல் இருக்கு, பகவானை பிரிந்ததினாலே எனக்கு உடம்பு வெளுத்தார் போலே. நாரை சாதாரணமா வெளுப்பாத்தான் இருக்க போறது, ஆனா ஆழ்வார் எப்படி பார்க்கிறார் பாருங்க, அதனால்தான் உனக்கு உடம்பு வெளுத்திருக்கு போல் இருக்கு அப்படின்னு அந்த நாரையை கட்டி கொண்டு அழுகிறார் ஆழ்வார். இவர் பகவானை விட்டு பிரிந்திருக்கிறார், அந்த துக்கத்தாலே உடல் வெளுத்து தூக்கம் இல்லாமல் இவர் அல்லல் உருகிறார். ஆனா உலகத்துல யார் யாரெல்லாம் தூக்கம் இல்லாமல் இருக்கிறார்களோ, உடம்பு வெளுத்திருக்கிறதோ, அவர்களும் தானடைந்த நிலைமையையே அடைந்திருக்கிறார்கள் என்று கருதுகிறார் ஆழ்வார். இப்படிப்பட்ட திருவாய்மொழி 2ஆம் பத்து முதற் திருவாய்மொழி. அதுல பாருங்க 7ஆம் பாட்டு, தோற்றோம் மடநெஞ்சம் எம்பெருமான் நாரணருக்குன்னு சாதிக்கிறார். இப்ப நாராயணன்னா என்ன? 2 வகையான பொருளை இந்த இடத்திலே நாம் அவசியமாக தெரிந்து கொள்ள வேண்டும். நாரங்களுக்கெல்லாம் இருப்பிடமாக இருக்கிறவன் நாராயணன். சிதச்சித் வஸ்துக்களுடைய திரள் நாரங்கள், அவைகளுக்கு இருப்பிடமாக இருக்கிறவன் நாராயணன், இது ஒரு அர்த்தம். நாரங்களை இருப்பிடமாக கொண்டிருக்கிறவன் எவனோ அவன் நாராயணன். இப்படி 2 அர்த்தங்களை காட்டுறா. தோற்றோம் மடநெஞ்சம் எம்பெருமான் நாரணருக்கு, ஆழ்வார் அப்படித்தான் சாதிக்கிறார். தோற்றோம் மடநெஞ்சம் எம்பெருமான் நாரணருக்கு. யாருக்கு ஆழ்வாருடைய நெஞ்சு தோத்ததுன்னு கேட்டால், வகுத்த சுவாமியான பகவானுக்கு தோற்றது. ஜிதம் தே ஸ்தோத்திரம்னு கேள்விப்பட்டிருப்பீங்கோ. ஜிதம் தே புண்டரீகாட்ச நமஸ்தே விஸ்வபாவன நமஸ்தேஸ்து ரிஷிகேஷ மகாபுருஷ பூர்வஜ ஜிதம் தே, உனக்கு வெற்றி உண்டாகட்டும், ஜெயஹோ ஜெயஹோங்கிற அழுலி. வடதேசங்கள்லாம் போனோம்னா ஜெய் ஸ்ரீமன் நாராயணகி அப்படிங்கிறா, ஜெய் சியாராம். ரொம்ப நல்ல ஒரு பண்பாடு, நல்ல கலாச்சாரம் அது. ஏன்னா ஒருத்தர் பரஸ்பரம் பார்த்து கொண்டார்கள்னு சொன்னால், பார்த்த உடனே அவர்கள் சொல்லிக் கொள்ளுகிற வார்த்தை என்னவாக இருக்கும்னால், ஏதோ ஒன்று ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண அப்படின்னாவது சொல்லுவார்கள், ஜெய் ஸ்ரீமன் நாராயணாவது சொல்லுவார்கள். இல்ல வேற தேவதாந்தரங்களை பஜிக்கிறவர்களாக இருந்தாலும் கூட குறைந்தபட்சம் ஜெய் மாதாஜினாவது சொல்லுவார்கள். நாம ஸ்ரீ மகாலட்சுமின்னு எடுத்துப்போமே, ஜெய் மாதாஜினாவது சொல்லுவார்கள். பெரும்பான்மை ஜெய் சியாராம் சியாராம் அந்த அளவுக்காவது சொல்லுவார்கள். ஜெய சியாராம்னு சொல்ற அளவுக்கு அவர்களுக்கு ஒரு அவகாசம், நேரமின்மைன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு அவசர யுகம், அவர்களும் அதே யுகத்துல நம்ம போல இதே யுகத்துல தானே இருக்கிறார்கள். இப்ப வேகமா போறான்னா சியாராம் அப்படின்னு சொல்லிட்டாவது கை காண்பிச்சுட்டு போடுறான். பெருமானுக்கு வெற்றி உண்டாகட்டும். இன்னொன்னு கூட அடியேன் பார்த்திருக்கேன், வடதேசங்களிலே எப்போது பெருமானுக்கு ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டாலும் கையை கூப்பிட்டு 2 கைகளை அத்தனை பேரும் உயர தூக்கி விடுவார்கள். அது எதுக்காகன்னா, பாக்குறச்சே அப்படித்தான் தோணும், நீ எப்போதும் வெற்றி பெற்று கொண்டிரு, நீ நன்றாக இருக்க வேண்டும், ஜடாயு ஆசீர்வாதம் பண்ணார் போலேன்னு சொல்லலாம். அந்த மாதிரி கைகளை உயர தூக்கி கொண்டு பெருமானை பார்த்து நீ எப்போதும் வெற்றி பெற்று விளங்க வேண்டும். இப்ப ஜிதம்தேன்னு சொன்னாலும், வாழின்னு சொன்னாலும், பல்லாண்டுன்னு சொன்னாலும், தோற்றோம்னு சொன்னாலும், எப்படி சொன்னாலும் சரி, இப்ப அர்த்தம் ஒன்றுதான் நமக்கு கிடைக்க போகிறது. அப்ப ஆழ்வார் பகவானுக்கு தோற்றேன்னு சொல்றார், வகுத்த சுவாமியான பெருமானுக்கு, அதாவது நாரங்களுக்கெல்லாம் இருப்பிடமாக இருப்பவனுக்கு. இப்ப சாதாரணமா அப்பிராப்த விஷயங்களிலே நாம் அனைவரும் தோற்றிருப்போம். தேவையில்லாத விஷயங்களுக்கு எல்லாம் அடிமையா இருக்கும்னா அது ஒரு பெருமையா? பிராப்த சேஷியாய், வகுத்த சேஷி, வகுத்த தலைவனாய் இருக்கக்கூடியவனான பெருமான், அவனுக்குத்தான் ஆழ்வாருடைய நெஞ்சம் தோற்றதுங்கிறதை இந்த நாராயண சப்தம் காட்டி கொடுக்கிறது. பார்த்தோம், நாரங்களை இருப்பிடமாக உடையவன் நாராயணன். அப்படிப்பட்டவன் என்ன செய்கிறான்னால், தன் உடைமைகளை விடமாட்டாத வத்சலனாக அவன் இருக்கிறான். ஒரு குழந்தை இருக்கு, அந்த குழந்தை அப்பதான் ஏதோ மலமூத்திராதிகளை கழிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. சின்ன குழந்தை, கை குழந்தை, தாயார் அருவருப்பு அடைகிறாளா? பெரும்பாலும் நீங்க பாருங்க, அம்மா சாட்டுன்னு இருக்குச்சேதான் குழந்தை கூப்பிடும். பின்னாடி போயிருக்கும், அம்மா உடனே வா அப்படின்னு கூப்பிடும். சாட்டுன்னு இருக்குச்சே அந்த கையை அலம்பிட்டு அப்படியே ஓடி போய் இந்த குழந்தையை சுத்தப்படுத்தி விட்டு திரும்ப வருகிறாளோ இல்லையோ, ஏதாவது ஒரு அருவருப்பு முகத்திலே காண கிடைக்குமானால் சந்தோஷத்தோட அதை பண்ணிட்டு வந்துடுறா. இது பெரும்பாலும் ஆண் வர்க்கம் யாருமே செய்ய துணியார்கள். இப்ப நாம தனியா இருக்கிறச்சேவே அந்த மாதிரி ஆச்சுன்னாலும் குழந்தைய வச்சுட்டே தான் போகும். இப்பதான் நேரம் பாத்தியான்னு கேட்டுண்டாவது போறோம் இல்லையோ. ஆனா தாயாருங்கிறவள் ஒரு நாளும் அப்படி செய்ய போவதே கிடையாது. இந்த குழந்தை கூட்டு கொடுத்துனா அடுத்த கணம் ஓடி போகிறாள் இல்லையோ. ஒரு சான் சாட்டுன்னு இருக்கா, கையெழும்பிட்டு ஓடி போறா, குழந்தைய பாத்துக்கிறா, திரும்ப வரா. தாயாருக்கு இத்தனை வாத்சல்யம் பெத்த தாய்க்கு இருக்குன்னால் தன் குழந்தை அது ஆபாசத்துடன் இருந்தாலும் அணைத்துக் கொள்ளும் அந்த மாத்ருத்வ பிரயுக்தமான வாத்சல்யம் இருக்கே, அந்த அர்த்தத்தை தான் நாராயணன்ற சப்தம் காட்டுகிறது. அதனாலே பெருமானுக்கு தோற்றது ஆழ்வாருடைய நெஞ்சு. இப்ப பகவான் எங்க இருக்கான் அப்படின்னு கேட்டா,
இரண்யன் கூட கேட்டான் அந்த கேள்வி, பெருமான் எங்க இருக்கிறான்? பிரகலாதன் எங்குமுளன் கண்ணன் அப்படின்னு சொன்னான். ஆஸ்திகனிடத்திலும் பெருமான் இருக்கிறான், நாஸ்திகனிடத்திலும் பெருமான் இருக்கிறான், உத்தம பதார்த்தங்களிலும் பகவான் இருக்கிறார், அதம பதார்த்தங்களிலும் இருக்கிறார். அருளாள பெருமானின் பெருமானார் ஞானசாரத்திலே பாடுகிறார், பகவான் எல்லா இடத்துலயும் இருக்கார், அதுல ஒண்ணும் சந்தேகம் கிடையாது. ஆனால் அவருக்கு ஆட்பட்டவராய் நாம இருக்கிறோம்னு சொன்னால் நம்ம ஹிருதயத்துல அவர் எப்படி இருப்பார் தெரியுமா? தாமர மலருக்கு மேல நிக்கரா போல சௌக்கியமா இருப்பார். இல்ல இல்ல நாம நாஸ்திகரா இருக்கோம், அப்பவும் அவருக்கு தலையெழுத்து அவர் இருந்துதான் ஆகணும் நமக்குள்ளே. அப்ப எப்படி இருப்பார்னால் முள்ளின் மேல் இருப்பு போலே இருப்பார். இப்ப நாம தான் முடிவு பண்ணணும், அவருக்கு முள்ள போட்டு உட்காத்தி வைக்கிறதா இல்ல தகுந்த ஆசனத்தை கமலாசனத்தை போட்டு அவரை உட்காத்தி வைக்கிறதா நாம தான் பார்க்க வேண்டும். தாமரையின் மீது அவரை அமர்த்தி வைப்பது அதுதான் நமக்கு பெருமை. அருளாள பெருமான் பெருமானார் இந்த அர்த்தத்தை காட்டுறார். அப்ப எல்லா இடங்களிலும் பகவான் இருக்கிறான். இப்படி சகல பதார்த்தங்களிலும் வாசியர இருக்கிறவனான நாராயணன், அப்படிப்பட்ட வாத்சல்யமுடையவனான நாராயணனுக்கு மடநெஞ்சம் தோற்றது அப்படின்னு காட்டி கொடுக்கிறார். இது முதல்ல நாம பார்த்த பாசுரம், அதனுடைய அர்த்தம் எம்பெருமான் நாரணனுக்கு. அடுத்தது எம்பிரானெம்மான் நாராயணனாலே. ஆழ்வார் பாருங்க, பகவானுடைய கடாட்சம் ஆழ்வார் அளவுக்குத்தான் பெருகித்தானால் இல்லை இல்லை, அவருடைய சம்பந்திகள் அளவும் பெருகித்து. ஏதத் சம்பந்தினச்சான்யேன்னு சொல்லுவார்கள், சம்பந்திகள் அளவுக்கும் பெருகித்து. அதே போல ஆழ்வாருடைய பிரேமம் அன்பு எப்படி இருக்குன்னால் பகவான் அளவோடு நில்லாமல் அந்த பெருமானுக்கு ஆட்பட்டிருக்கிறவர்களான பாகவதர்கள், அந்த பாகவதர்கள் அளவும் அது நன்கு பெருகி இருக்கிறது. அடியார் அடியார் தம் அடியார் அடியார் தமக்கு அடியார் அடியார் தம் அடியார் அடியோங்களேன்னு பாடியிருக்காரோ இல்லையோ. இந்த இடத்துல மேல ரொம்ப ஆச்சரியமா நம்முடைய பெரியவர்கள் காட்டும் ஒரு அர்த்தத்தை பார்க்க வேண்டும். பிள்ளை வேட்டகத்தை விரும்பும், பெண் பிள்ளை புக்ககத்தை விரும்புமா போலே. ஒரு பெண் பிள்ளைக்கு புக்ககம் ரொம்ப பிடிச்சதாத்தான் இருக்கும். பெண் பிள்ளை புக்ககத்தை விரும்புமா போலே பிள்ளை வேட்டகத்தை விரும்பும். அதுபோல ஆழ்வாருக்கு பகவத் கடாட்சம்ங்கிறது கேசவந்தமர் கீழ்மேல் எமரேள் எழுபிறப்பும் மாசதிர் இது பெற்று நம்முடைய வாழ்வு வாய்க்கின்னவா என்று 21 தலைமுறைக்கு வாய்த்தது, 21 தலைமுறைக்கு கிடைத்தது. இந்த வாழ்ச்சியெல்லாம் எப்படி ஏற்பட்டதுன்னால் விண்ணோர் நாயகன் எம்பிரான் எம்மான் நாராயணனாலே கிடைத்ததுன்னு சொல்றார். நாராயணனாலேங்கிற ஏகாரத்தினாலே அந்த உபகாரத்தை பகவான் தான் பண்ணினான், தான் ஏதும் செய்யவில்லைன்னு சாதிக்கிறார். நாம ஏதும் செய்யவில்லை அப்படின்னு சாதிக்கிறார். அதுக்கு மேலே நாரணன் முழுவேழுலகுக்கும் நாதன் வேதமயன். முதல்ல நாரணன்கிற சப்தத்தை சொன்னார், முழுவேழுலகுக்கும் அவன் நாதன் அப்படிங்கிற அர்த்தத்தை காட்டுறார். அதுக்கு மேலே அந்த சப்தத்தினுடைய அர்த்தமான அசேஷ சிதச்சித் வஸ்து சேஷித்வத்தை பிரதிபாதித்தார். பின்னர் வேதமயன் அப்படின்னு காட்டுறார். அந்த அர்த்தங்களை எது சொல்றதுனால் வேதம் சொல்றது. வேதங்கள் அந்த அர்த்தங்களை காட்டுகின்றன. நாராயண பரம்பிரம்ம தத்துவம் நாராயண பரஹா நாராயண பரோஜ்யோதிஹி ஆத்மா நாராயண பரஹா சக்ஷுஷ்ச திரஷ்டவ்யஞ்ச நாராயணஹா ஸ்ரோத்ரஞ்ச ஸ்ரோதவ்யஞ்ச நாராயணஹா சம்புஷ்ச நாராயணஹா சிவஷ்ச நாராயணஹா அப்படின்னு எல்லா சப்தங்களோடும் சாமானாதிகரண்யேன நாராயண சப்தத்தைத்தானே வேதாந்தம் சொல்லுகிறது. அதத்தான் ஆழ்வார் நாரணன் முழுவேழுலகுக்கும் நாதன் வேதமயன் அப்படின்னு தெரிவிக்கிறார். அப்ப 2ஆம் பத்து முழுவதுமாக நாராயண சப்தார்த்தத்தை தான் ஆழ்வார் பண்ணுகிறார். இப்போ 3ஆம் பதம் அதுதான் சரண சப்தம். அதனுடைய அர்த்தமாக 3ஆம் பத்து பற்பல அர்த்தங்களை காட்டுகிறது. பிளலோகாச்சாரியர் சாதிக்கிறார், நான்மலராம் அடித்தாமரை என்றும் அங்கதிர் அடியன் என்றும் அவன் பாத பங்கயம் என்றும் அன்னுதேர் கடவிய பெருமான் கனைகடல் என்னும் மூவுலகும் தொழுதேத்தும் சீரடியான் என்றும் நாராயணனுடைய சர்வலோக சரண்யமான சரணாரவிந்த யுகலம் பிரதிபாதிதமாய்த்து அப்படின்னு காட்டி கொடுக்கிறார். பாருங்க, பெருமானுடைய திருவடிகள், அந்த திருவடிகளுக்கு என்ன ஏத்தம் அப்படிங்கிற அர்த்தங்களை மேலே சொல்ல போகிறார். சரணவ் திருவடிகளை இத்தால் சேர்த்தி அழகையும் உபாய பூர்த்தியையும் சொல்லுகிறது. பிராட்டியும் அவனும் விடிலும் திருவடிகள் விடாது தென்கடலாயிருக்கும். சேஷி பக்கல் சேஷபூதன் இழியும் துறை பிரஜைமுலையிலே வாய் வைக்குமா போலே இத்தால் பிராட்டிக்கு இருப்பிடமாய் குணப்பிரகாசகமுமாய் சிசுபாலனையும் அகப்பட திருத்திச் சேர்த்து கொள்ளும் திருமேனியை நினைக்கிறது. இதெல்லாம் முமுட்சுப்படிங்கிற திவ்ய கிரந்தத்திலே பிளலோகாச்சாரியர் காட்டி கொடுக்கிறார். சரணவ் பிராட்டியும் பெருமானும் விட்டாலும் கூட விடாத தென்கடலாய் முழுதும் வந்திரஞ்சும் மென்தளிரு போல் அடியாய் வந்திரஞ்ச இராதே கமலபாதம் வந்து என்னும்படி நீழ்கழலாய் சாடுதைத்த ஒன்மலர் சேவடியாகையாலே யாவர்க்கும்
பன்சரணாய் அழுங்குழவிக்கும் பேதை குழவிக்கும் தாரகமுமாய் போக்கியமுமாய் இணைத்தாமரையடி என்னும்படி சேர்த்தி அழகை உடைத்தான திருவடிகளை சொன்னது. அதுக்கு மேல பாருங்க, மாம் என்று தன்னை பற்ற சொன்னாலும் அழைமணவாள பெருமாள் நாயனார் அருளிச்செயல் ரகசியத்திலே ஆச்சரியமான அர்த்தங்களை காட்டி கொடுக்கிறார். மாம் என்று தன்னை பற்ற சொன்னாலும் பகவான் இப்படி காட்டி சொல்றார். மாமேகம் சரணம் வரஜ, மாம்னு தன்னை தொட்டு காட்டுறார். தன்னை பற்ற சொன்னாலும் சேஷபூதர் கண்ணன் கழலினை பணிமின் ஆயன் அடியல்லது நின்னடியன் நீ மத்தறியேன் என்று கண்ணனை தாழ்பற்ற கடவர்களிலே அவர் தன்னை காண்பிச்சு என்ன பிடிச்சுக்கோங்கோன்னு சொன்னாலும் கூட அடியவர்கள் திருவடிகளையே என்றோ பிடித்துக் கொள்ளுவர்கள். ஏன்னா அந்த திருவடிகளிலே அவர்களுக்கு அத்தனை ஊற்றம் இருக்கிறது. அந்த அர்த்தத்தை இங்கே நினைவிலே கொள்ள வேண்டும். சரணவு என்று 2 திருவடிகளை சொல்லுகிற வித்தால் இணைத்தாமரையடி என்கிறபடியே 2 தாமரை பூவை நிறைத்து வைத்தாறு போதே இருக்கிற சேர்த்தி அழகு. இப்போ லீலாசுகர் ஸ்ரீகிருஷ்ண கருணாமிருத்தத்திலே ஒரு அர்த்தம் காட்டுறார். விதேசங்களுக்கு எல்லாம் போறோம், பகவானை சேவிக்கிறோம், உற்சவமூர்த்தி திருவடிகளை சேவிக்கிறோம். அந்த திருவடிகளுக்கு கீழே பார்த்தோம்னால் ஒரு தாமரை இருக்குமா போலே, அதுக்கு மேலதான் பகவான் நிற்கிறா போலே, அந்த தாமரை தன்னுடைய அகங்காரம் அழிய பெற்று கீழே இருக்குமா போலே இருக்கும். அது எதனாலே அப்படின்னால், தாமரை நினைச்சுட்டு இருந்துதான் தான் ரொம்ப அழகு. பெருமானுடைய திருவடிகளை சேவித்த பிற்பாடு, தரிசித்த பிற்பாடு கர்வம் அழிய பெற்றது. கர்வம் போச்சு, வெட்கம் வந்துருச்சு. இத்தனை நாளா செருக்கி திரிந்தோமே, நாமே அழகுன்னு நினைச்சுட்டு இருந்தோமே. இல்லை இல்லை, பெருமானுடைய திருவடிகளுக்கு முன்பு நாம் என்ன அழகு? சரி, எங்கே போய் ஒளிந்து கொள்வதுனால் திருவடிகளுக்கு கீழே போய் ஒளிஞ்சு கொண்டதாம். கைவண்ணம் தாமரை வாய் கமலம் போலும் கண்ணினையும் அரவிந்தம் அடியும் அகுதேன்னு பாடினார் திருமங்கையாழ்வார். ஏன்னா உபமானமாக சொல்லுவதற்கு தாமரையை விட்டால் வேற எதுவும் கிடைக்கவில்லை. வசந்ததான் அது இருக்கு. ஆனா பெருமானுடைய திருவடிகளுக்கு ஒப்பு சொல்லுகிற அளவுக்கு அது ஒண்ணும் அத்தனை வசந்ததா இல்லை. அதை விட்டா சொல்றதுக்கும் வேற உபமானம் இல்லை. அடியும் அகுதே அப்படின்னு கொஞ்சம் வேண்டா வெறுப்பா சொல்லிட்டு போனாரோ இல்லையோ, அதெல்லாம் இங்கே அனுசந்தேயம். அப்போ திருவடி இணைத்தாமரை அடி 2 தாமரை பூவை நிறைத்து வைத்தார் போல இருக்கிற சேர்த்தி அழகு. அதுக்கு மேலதான் முக்கியமான அர்த்தம். சரணவு அப்படின்னு த்விவச்சனம் வந்திருக்கிறது. இருமை அப்படிங்கிற இல்லையோ, ஒருமை இருமை பன்மை அப்படின்னு தானே சம்ஸ்கிருத வியாக்கரணம். அப்ப அந்த இருமை இருக்கிறதே, அது என்ன சொல்றதுனால் 2க்கு மேலே மத்தொன்னு புகுற அது வழியே கொடாது. 2க்கு மேலே மத்தொன்னு புகுற அது வழியே கொடாது. ராமன், 2 ராமர்கள், பல ராமர்கள், அது 3ஆ இருக்கட்டும், 4ஆ இருக்கட்டும், 5ஆ இருக்கட்டும், 1000 பேர் கூட இருக்கட்டும் அப்படின்னு சொல்றோம். இப்ப 2 ராமர்கள்னு சொல்லியாச்சுன்னா ஒருத்தரும் இல்லை, 2 பேருக்கு மேற்பட்டவர்களும் இல்லை. அத போல சரணவுன்னு வந்துடுத்து இங்கே 2 திருவடிகள். அப்ப 2 தான், அதுக்கு மேலையும் இல்லை, அது குறைச்சும் இல்லை அப்படின்னு சொன்னதினாலே அதுக்கு மேல சொல்றதுக்கு இங்க அர்த்தமே வராது. சரணம்னு சொல்லியாச்சுன்னா 2 திருவடிகள் அப்படின்னு தான் அர்த்தம் பண்ணியாக வேண்டும். அதுதான் அர்த்தம், வேற அர்த்தம் பண்றதுக்கு வழியே இல்லை. அதனால இங்க என்ன அர்த்தம் சொல்லப்படுகிறதுனால் சகாயாந்தர நிரபேட்சமான உபாய பூர்த்தியை சொல்லுகிறது. பகவான் உபாயமாக இருக்கிறார், வேற எந்த உபாயமும் அவசியமே கிடையாது. மற்ற உபாயங்களை எல்லாம் நாம் கண்டுகொள்ள வேண்டியதே கிடையாது. மற்ற உபாயங்கள் உபாயங்களாகவும் ஆகாது. அவர்தான் உபாயம். அவருடைய திருவடி இணைத்தாமரைகளை விட்டா வேற கதி இல்லை. அப்ப சரணம்னு சொன்னதினாலே இந்த 2 விட்டா வேற எந்த சாதனமும் இல்லை அப்படின்னு அந்த பன்மையையும் அது தவிர்க்கிறது. இந்த 2 விட்டுட்டு இருக்கக்கூடிய ஒருமையையும் தவிர்க்கிறது. அப்ப அதனால என்ன புரிந்து கொள்ள வேண்டும்னால் சகாயாந்தர நிரபேட்சமான உபாய பூர்த்தியை சொல்லுகிறது அப்படிங்கிறதை இந்த இடத்திலே நான் நினைவிலே கொள்ள வேண்டும். ஆக சரணவு அந்த சப்தத்தினுடைய அர்த்தம்தான் மேலே சொல்லப்படுகிறது. ஸ்ரீமத் சப்தத்தாலே புருஷகார பூதையாக பிராட்டி சொல்லப்படுகிறாள். புருஷகாரம்னா என்ன? ஒரு சிபாரிசு பண்றதுன்னு சொல்லலாம், ரெக்கமெண்ட் பண்றதுன்னு சொல்லலாம். ஆனா லௌகிக்கமாக நாம் ரெக்கமெண்டேஷன்னா என்ன? ஒரு லெட்டர் எழுதி கொடுப்பா, இந்த பேரை சொல்லுன்னு சொல்லுவா, போன் பண்ணி சொல்றேன்னு சொல்லுவா, அதோட நின்றுடுவா. பிராட்டி பண்ற ரெக்கமெண்டேஷன் அந்த அளவுதான். ஆனால் அப்படி அன்று நம்மை சேர்ப்பித்தால் அல்லது அவள் அடுத்த காரியத்தை பார்க்கவே மாட்டாள். நம்ம பெருமானிடத்திலே சேர்த்து வைப்பதுங்கிறதே அவள் தானே ரொம்ப பரிவோடே செய்கிறாள். பெருமானிடத்திலே நமக்காக பேசுகிறார், அத்தனை அவள் தான் பண்ணுகிறாள். அப்ப புருஷகார பூத்தையாக சொன்ன பிராட்டி ஸ்ரீமத் பதத்தாலே காட்டப்படுகிறாள். அவள் தானே சிதகுரைக்கிலும், அவளே குத்தம் சொன்னாலும் கூட பகவான் என்ன சொல்லுவார் தெரியுமா? என்னடியார் அது செய்யார், செய்தாரேன் நன்னு செய்தார் என்பர் அப்படின்னு பாசுரம் இருக்கோ இல்லையோ. அப்ப நாராயண பதத்திலே சொன்ன குணவிசிஷ்டனான பெருமான். இப்ப பிராட்டி புருஷகாரம் பண்ணுகிறாள்.
அந்த பிராட்டியே நம்ம பத்தி பெருமாண்டத்துல ஒரு குத்தம் சொல்லுகிறாள்னு வைத்துக் கொள்ளுங்கள். பகவான் என்ன சொல்றார்? என்னடியார் அது செய்யார், அப்படிலாம் பண்ண மாட்டான், செய்தாரேல் நன்னு செய்தார் என்பர் அப்படின்னு நமக்காக வக்காலத்து வாங்குறார். இப்ப அடுத்தது பாருங்கோ, பிராட்டி குத்தம் சொல்லுவாங்கிறதே ரொம்ப அபூர்வம். அவளே சொன்னாலும் அப்படியெல்லாம் இல்லைன்னு நமக்காக பெருமான் வாதாட போறார். இப்ப பெருமானே நம்ம இடத்துல கோவிச்சு விட்டாருன்னு வச்சுக்கோங்க, அப்ப கூட திருவடிகளை நம்பி இருக்கிறோம்னு சொன்னால் அந்த திருவடிகள் தன்னுடைய வைலட்சண்யத்தாலே நிச்சயமாக நம்மை கைவிடாது. வண்புகழ் நாரணன் திண்கழல்னு பாசுரம் இருக்கிறதுனாலே அது நழுவ விடாதே, பத்தினாரை நழுவ விடாத திண்மையை உடைத்தாயிருக்கும் அப்படிங்கிற அர்த்தம் இங்கே சொல்லப்படுகிறது. அப்ப 3ஆம் பத்தாலே நான்மலராம் அடித்தாமரை என்னும் அங்கதிர் அடியன். அங்கதிர் அடியன் பகவானுடைய திருவடி எப்படி இருக்குன்னா, அங்கதிர் அடியன் ஒளிமிகுந்த திருவடிகளோட கூடினவனாக பெருமான் இருக்கிறான். அவன் பாதபங்கயம் அப்படின்னு கொண்டாடுறார். அதுக்கு மேல அன்னு தேர் கடவிய பெருமான் கழல் கனைகழல்னு போத்துகிறார். மூவுலகம் தொழுதேர்த்தும் சீரடியான்னு கொண்டாடுகிறார். அப்ப சர்வலோக சரண்யமான சரணாரவிந்த யுகலம் அது பிரதிபாதித்தமாய்த்து அப்படிங்கிற அர்த்தத்தை இந்த இடத்துல காட்டி கொடுக்கிறார். இதுல சொல்ல வேண்டிய அர்த்தங்கள் பல பல உண்டு. ஆனா அதுக்கு மேலையும் நாம் அனுபவிக்க வேண்டும்ங்கிறதுனாலே அடுத்தது சரண சப்தத்துக்கு நாம் போகலாம். திருவாய்மொழியிலே 4ஆம் பத்திலே சரண சப்தார்த்தம் அது என்ன? சரணம் உபாயமாக, அதாவது அனிஷ்ட நிவர்த்திக்கும் இஷ்ட பிராப்திக்கும் தப்பாத உபாயமாக. தப்பாத உபாயம், உபாயம்னாலே வழிங்கிறத அர்த்தம்ங்கிறத பார்த்தோம். அதுதான் இஷ்ட பிராப்திக்கும் அனிஷ்ட நிவாரணத்துக்கும் தப்பாத உபாயம். எது அனிஷ்டம்னால் நீர்நுமதென்னிவை வேர்முதல் மாய்த்து அப்படின்னு தானே பாடியிருக்கார். அதுக்கு மேல பாருங்க, அனாத்மனி ஆத்ம புத்திஹி, அனாத்மனி ஆத்ம புத்திஹி யா அஸ்வே ஸ்வமிதியாமதின்னு சொல்லுகிறபடியே ஆத்மாவல்லாத தேகத்தை ஆத்மாவாக புத்தி பண்ணுகையும், அதுதான் தேகாத்மாபிமானம்னு சொல்லுவார்கள். தேகமே ஆத்மான்னு பிரமித்திருக்கிறோம். ஏன்னா அது ஒன்னும் ஆத்மான்னு ஒன்னும் தனிப்பட வெளியில தெரியறது இல்லை. அது வெளியில தெரியாதனால வெளில தெரிஞ்ச வஸ்துவே பலது நமக்கு தெரியறது இல்லை. இப்ப இந்த உடம்போட இருக்கும், உடம்ப நம்ம முழுசா தெரிஞ்சுட்டு இருக்கோமா? நல்லா கவனிச்சு பாருங்க. உடம்ப முழுசா தெரிஞ்சுட்டு இருக்கோமானால் ஏதாவது நோய்வாய்ப்பட்டால் மருத்துவரிடத்திலே போகிறோம், என்ன பிரச்சனைன்னு அவர் சொல்லுகிறார். அப்பத்தான் உடம்புல அப்படி ஒரு உறுப்பு இருக்கிறதே நமக்கு தெரிய வருது. ஏதோ வெளியில வேற யார் உடம்ப பத்தியோ பேசிட்டு இருக்காரா? நிச்சயமா கிடையாது. நம்ம உடம்ப பத்தி தான் பேசுறார். நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு உள்ளுறுப்பை பத்தி தான் பேசுறார். அதுல இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு சுவாமி, அது சுலபமா தீர்த்துள்ளான்னு சொல்லிட்டா சந்தோஷப்பட்டுடுறோம். இல்ல அது கொஞ்சம் பார்த்து பண்ணணும்னு சொன்னா கொஞ்சம் பயம் ஏற்படுறது. அப்போ உடம்பு பார்த்துட்டே இருக்கும். அப்போ உள்ளுக்குள்ளேயே தெரியறது இல்லை. இந்த உடம்பு தான் எல்லாமேங்கிற ஒரு பிரமம் இருக்கு. ஏன்னா ஆத்மா கண்ணுக்கு தெரியறது இல்லை. தேகமே ஆத்மா அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கோம். அதுக்கு மேலே தன்னதல்லாத வஸ்துவை தன்னதாக அபிமானித்திடுகை. ஒருத்தர் சொன்னார், இல்ல சுவாமி தேகம் வேற ஆத்மா வேற எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், அடிக்கடி நான் சொல்லிட்டே இருக்கேன் இல்லையோ, நான் வரேன், நான் பாத்துக்கிறேன், நான் போயிட்டு வரேன், நான் செஞ்சேன், நான் செஞ்சு விடுவேன். இந்த நான் இந்த உடம்புல எங்க இருக்குன்னா நிச்சயமா காட்ட முடியாது. அடிக்கடி சொல்லிட்டே இருக்கோமே, ஆன்மாவினுடைய குரல்னு கொள்ளலாமா? வச்சுக்கலாம். அப்ப ஆன்மா இருக்கு, உள்ளுக்குள்ள இருக்கு, ஆன்மா வேறு தேகம் வேறு, எனக்கு ரொம்ப நன்னா தெரியறது அப்படின்லாம் அவர் சொல்றாரு. ஆனா கடைசியில ஒரு பிடி பிடிச்சார், எல்லாம் வேற வேறதான் ஒத்துக்கிறேன், ஆனா இந்த ஆன்மா என்னை சேர்ந்தது, அது என்னோடதுதான் அப்படின்னுட்டு அவர் ஒரு வாதத்தை வைக்கிறார்னு கொள்ளும்போது அதுவும் தவறு. சுவாதந்திரியாபிமானம்ங்கிறது நிச்சயமாக கூடவே கூடாது. அப்போ தன்னதல்லாத வஸ்துவை தன்னதாக அபிமானிக்கையாகிற அந்த அவித்யை, அவித்யா காரணமான ராகத்வேஷாதிகள், அதனாலதான் விருப்பு வெறுப்பெல்லாம் மேல ஏற்படுறது. கரணத்திரயத்தாலே செய்யப்படுகின்ற புண்ணியபாப ரூபமான கர்மங்கள், கர்மத்வயத்தினுடைய பல போகார்த்தமாக பரிகிரகிக்கும் தேவதிரியும் மனுஷஸ்தாவர ரூப நானாவித சரீரங்கள். எத்தனை சரீரங்களை 84 लाख யோனியான்னு சொல்லுவார்கள். வடதேசங்களுக்கு எல்லாம் போனோம்னா 84 लाख யோனியோ மே பட்டக்கத்தே ரேத்தே அப்படின்வா. என்னன்னா 84 லட்சம் யோனிகளிலே நாம் எத்தனை பிறவிகளை எத்தனை எடுத்திருக்கோம், ஏதாவது அதற்கு சங்கிய உண்டா, எண்ணிக்கை உண்டான்னா கிடையவே கிடையாது. பாம்பா இருந்தோமோ, மயிலா இருந்தோமோ, முயலா இருந்தோமோ, நாயா இருந்தோமோ, புழுவா இருந்தோமோ, எத்தனை பிறவிகளை பார்த்திருக்கிறோம். அது என்ன இருந்தோமோ எல்லாம் இருந்துட்டு தான் கடைசியில இங்க வந்திருக்கிறோம். இப்ப இதுக்கு மேல இன்னும் அதோ கதியில போயிடாமல் நல்ல கதிக்கு போகணுங்கிறதுல தானே நம்முடைய நோக்கம் இருக்க வேண்டும். அப்ப இதெல்லாம் ஏற்படுறது எதனால் என்னால் கர்மத்வயத்தினுடைய பலபோகார்த்தமாக பரிகிரகிக்கும் தேவதிரியும் மனுஷ ஸ்தாவர ரூப நானாவித சரீரங்கள், புண்ணியபாப ரூபமான கர்மங்கள், அதனுடைய பலன்களை அனுபவிச்சுத்தானே ஆகணும். அதற்காகத்தான் இவைகள் ஏற்படுறது, இஷ்டமாகிறது. புண்ணிய பாப கர்ம இஷ்டம் அப்படின்னு சொன்னால் அது என்ன அப்படின்னால், நாம் ஆசைப்படுகிறோம், ஏதேனும் வேண்டும்னு நினைக்கிறோம். அந்த ஆசை
இந்த இடத்துல உயர்ந்ததான பெருமானை ஆசைப்படுவதாகத்தான் இருக்க வேண்டும், அவரையே கிட்ட வேண்டும்ங்கிற ஆசை இருக்க வேண்டும், வைகுண்டத்திற்கு போக வேண்டும், பெருமானை நன்கு அனுபவிக்க வேண்டும். இந்த ஆசைகள்லாம் வச்சுருக்கோம்னு சொன்னால் அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். மற்ற ஆசைகளும் இருக்கக்கூடுமே, பல பேருக்கு பல ஆசைகள் இருக்கக்கூடும். ஸ்வர்க்கத்துக்கு போக வேண்டும் என்று எண்ணுவர்கள், அதற்காக கூட பெருமானை அடிபணிகிறவர்களாக இருக்கக்கூடும். ஆனா அது கூடவே கூடாது. நாம் எப்போதும் உயர்ந்த நோக்கத்திற்காகத்தான் பெருமானை பணிய வேண்டும், அவரை அடைவதற்காகவே அவரை பணிகை, அதுதான் ரொம்ப முக்கியமானது. அப்போ அனிஷ்ட நிவிருத்திக்கும் இஷ்ட பிராப்திக்கும், இந்த உடலை கழிப்பதற்கும் புண்ணிய பாப ரூபமான கர்மங்களை போக்கிக் கொள்ளுவதற்கும், அதற்கு மேலே அவரை கிட்டி அவரிடத்திலே கைங்கரியம் பண்ணுவதற்கும் ஆண்டாள் பாடுறா பாருங்க, வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோர் எம்பாவாய்னு பாடியிருக்கா. வருத்தம் தீரப்பெருகை ரொம்ப முக்கியம். சரீரத்தை விட்டுட்டோம்னா வருத்தம் தீரப்பெற்றோம். ஆனா சரீரத்தை விட்டாலே மகிழ்ச்சியானால், இல்ல ஆன்மா எந்த இடத்துக்கு சரியாக போக வேண்டுமோ அங்கே போக வேண்டுமே, வேற எங்கேயாவது போயிடுத்துனா அது மகிழ்ச்சின்னு சொல்ல முடியாது. அப்போ வைகுண்டத்துக்கு போனாதான் மகிழ்ச்சி. சரீரத்தை விடுகைங்கிறது வருத்தம் தீரப்பெருகை, வைகுண்டத்தை பிராபிக்கைங்கிறது அங்கே சென்று பெருமானுக்கு நித்திய கைங்கரியத்தை பண்ணுகைங்கிறது, அதுதான் மகிழ்ச்சி. அப்ப இஷ்ட பிராப்தி அனிஷ்ட நிவிருத்தி இவைகளுக்கு தப்பாத உபாயத்தை சொல்லுகிறது சரண சப்தம். சரண சப்தம் அந்த அர்த்தத்தை காட்டுறது. துவயத்திலே பூர்வ வாக்கியத்தில் ஸ்ரீமன்னாராயண சரணவு அப்படிங்கிறதை சமஸ்த பதமாகவும் பார்க்கலாம், வியஸ்த பதமாகவும் பார்க்கலாம். ஸ்ரீமன்னாராயண சரணவுங்கிறதை ஏக பதமாக கொண்டு பராசர பட்டர் அஷ்டஸ்லோகியிலே ஷட்பதோயம் த்விகண்டகான்னு சாதித்தார். இப்ப பல பிரமாணங்களை மேல சொல்லுகிறேன். கமலநயன வாசுதேவ பவ சரணம் அப்படின்னு பிரமாணம், துவமேவ உபாய பூதோமே பவான்னு பிரமாணம், உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே துவத்பாத மூலம் சரணம் பிரபத்யே துவத் பாதாரவிந்த யுகலம் சரணமகம் பிரபத்யே, இப்படிங்கிற இத்தனை பிரமாணங்களையும் பார்த்தோம்னால் ஸ்ரீமன்னாராயணங்கிற அந்த இரண்டையும் விழியாக்கி சம்போதனமாக்கி தவங்கிற ஒரு பதத்தை கூட சேர்த்து கொண்டு நாம் அர்த்தத்தை இந்த இடத்துல வைத்துக் கொண்டோம்னு சொன்னால், கீழே பார்த்தோம் பாருங்க, துவத்பாத மூலம் சரணம் பிரபத்யே, உன்னுடைய திருவிடை இணைத்தாமரைகளை பற்றுகிறேன். துவமேவோபாய பூதோமே பவ, நீயே உபாயமாக இருக்க வேண்டியது. அப்ப ஸ்ரீமன்னாராயண தவ உன்னுடைய அப்படிங்கிற ஒன்றை கூட சேர்த்து கொண்டோம்னு சொன்னால் நமக்கு இந்த அர்த்தம் இந்த இடத்துல கிடைத்து விடுகிறது. அப்ப மேல தெரிவிக்கிறார், ஸ்ரீமன்னாராயண இதம் அஷ்டபதம் வியாசே சமாசே ஷட்பதம் விதுகு என்று தேசிகனும் காட்டுகிறார். தேசிகன் ரகசியத்திரேசாரத்துல சொல்றார், இதம் அஷ்டபதம் வியாசே சமாசே ஷட்பதம் விதுகு வாக்கியம் பஞ்சபதைர் யுக்தம் இத்தியாக்கியான பிரதானகம் பிரபத்யேங்கிற ஆக்கியாத்தம் அதுல வினைச்சொல் கடைசியில இருக்கு, அதோட கூடினதாக இது விளங்குகிறது. இந்த துவயமா மந்திரம் இது அப்படிப்பட்டதாக இருக்கிறது. ஆக ஸ்ரீமத்வமும் குணயோகமும் திவ்ய விக்கிரக யோகமும் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. திருமகளோட கூடினவனாயிருக்கிறான், குணங்களோட கூடினவனாக இருக்கிறான், திவ்யமங்கள விக்கிரக விசிஷ்டனாக பெருமான் இருக்கிறான். இம்மூன்றுக்கும் பற்பல பெருமைகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அப்ப துவயத்திலே பூர்வ வாக்கியத்திலே இரண்டாவது பதம் சரணம்ங்கிறதாக இருக்கு. அனிஷ்ட நிவிருத்திக்கும் இஷ்ட பிராப்திக்கும் தப்பாத உபாயங்கிறது பொருளாக சொல்லப்படுகிறது. இந்த அர்த்தத்தை நம்மாழ்வார் மேல பல 4ஆம் பத்தாலே பல பாசுரங்களால காட்டி கொடுக்கிறார். கொம்பு போல் சீதை பொருட்டு இலங்க நகர் அம்பெரி உய்த்தவர் அப்படிங்கிற பாசுரம். அதற்கு மேலே வல்வினை தீர்க்கும் கண்ணனை தொல்வினை தீர வெய்ய நோய்கள் முழுதும் வியஞ்ஞாலத்து வீய மேவி நின்று தொழுவார் வினைபோகமேவும் பிறந்தும் செத்தும் நின்னிடரும் பேதமதீர்ந்தொழிந்தேன் நோயே மூப்பிறப்பிறப்பு பிணியே என்னிவை ஒழிய வேட்கையெல்லாம் விடுத்து கூட்டறிய திருவடிக்கள் கூட்டினை அகுதே உய்ய புகுமாறு என்னும் உய்வு பாயும் மத்தின்மதேரி என்னும் அனிஷ்ட நிவிருத்தி அனிஷ்ட நிவிருத்தி இஷ்ட பிராப்திகரத்வ லட்சணமான பிராபகத்துவம் பிரதிபாதித்தமாய்த்து. இத்தனை பெருசா இருக்கு. சில விஷயங்களை மட்டும் அடியேன் விண்ணப்பிக்கிறேன். வல்வினை தீர்க்கும் கண்ணனை தொல்வினை தீர அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா பாடுறார். இந்த இடத்துல பாருங்க, மண்ணை இருந்து துழாவிங்கிற திருவாய்மொழி, அந்த மண்ணை இருந்து துழாவிங்கிற பதிகம் தாய்ப்பாசுரமாக அமைந்திருக்கிறது. ஏன் அப்படின்னால், மண்ணுலகில் முன்கலந்து மால் பிரிந்தான் மாறன் பெண்ணிலைமை எய்தினார் காதல் பித்தேறி நின்னார் போலி கண்டு அவனென நினைந்து மேலே விழுந்தார். இது நம்மாழ்வாருடைய நிலைமை. அந்த நம்மாழ்வாருடைய நிலைமையை தாயார் பார்க்கிறாள். தாயார் பார்க்கிறாள், ரொம்ப வேதனைப்படுகிறாள். பெண் பிள்ளை இத்தனை படுகின்றாளே, பெருமானை விட்டு பிரிந்து இத்தனை அல்லல் படுகின்றாளே அப்படின்னு பார்க்கிறாள். தன்னாலே ஏதும் செய்யவே முடியவில்லை. என் செய்கேன் வல்வினையேனே, என் பேதைக்கு என் செய்கேன் அப்படின்னு அவள் இருக்கிறாள். குழந்தை படுறத பார்த்துட்டு தாயார் கஷ்டப்படுறா. நம்பிள்ள ரொம்ப ஆச்சரியமா இந்த இடத்துல ஈட்டிலே சாதிக்கிறார்.
தாயார் எப்படி கஷ்டப்பட்டாள்னு கேட்டால், எம்பெருமானார் ஆழ்வானுடைய திருநயனங்கள் நோவுபட்ட பின்பு அவர் திருவுள்ளம் எப்படி நோவுபட்டதோ அதை போல திருத்தாயார் திருவுள்ளம் நோவுபட்டது. ஆச்சரியமான விவரணம் பாருங்க. புறத்தாழ்வான் திருக்கண்களை இழந்த பிற்பாடு எம்பெருமானார் எத்தனை வேதனைப்பட்டிருப்பாரோ அந்த வேதனையை திருத்தாயார் அடைந்தாள். ஆழ்வார் படுற கஷ்டங்களை பார்த்து விட்டு அவள் மிகவும் வருந்தினாள். சரி, அவ வருந்தினா எதுவும் செய்ய முடியல, இந்த குழந்தை என்ன செய்வேன், என்ன செய்ய முடியும், இதற்கு என்ன மருந்து, எதுவும் செய்ய முடியலையேன்னு அவள் கைவாங்கி விட்டாள். வல்வினையேன்னு சொல்லிட்டு பின்னாடி போயிட்டா. அப்ப அந்த பெண்ணினுடைய நிலைமை என்ன ஆச்சு, ஆழ்வார் விஷயம் என்ன ஆச்சுன்னு கேட்டால் மேல சொல்றார், வல்வினை தீர்க்கும் கண்ணனைன்னு பாடியிருக்கார். பெத்தவர்கள் கைவிட்டால் பிடித்தவர்கள் கைவிடார்களேன்னு ஈடு. பெத்தவர்கள் கைவிட்டாலும் கைப்பிடித்தவன் கைவிட்டு விட போகிறானா? அதனாலே என் செய்கேன்னு தாயார் கைவிட்டிருந்தாலும் அழகிய மணவாளன் கைவிடான், வல்வினை தீர்த்தான்னு சொல்றார். அதாவது பெண் பிள்ளைக்கு அனிஷ்ட நிவர்த்தகனாக அந்த பெருமானே விளங்குகின்றான். ஆகவே இந்த இடத்துல சரண சப்தார்த்தம் கூறப்பட்டது. வெய்ய நோய்கள் முழுதும் வியஞ்ஞாலத்து வீய அப்படின்னு பாசுரம் இருக்கிறது. நோய்கள் முழுதும் அவித்யா, கர்ம, வாசனா, ருச்சி, பிரகிருதி சம்பந்தங்களான சமஸ்த கிளேசங்களும் வீய நசிக்கும்படியாக, அது அனைத்தும் போகும்படியாக, ஆக அனிஷ்ட நிவர்த்தியை அந்த பாசுரமும் சொல்லுகிறது. இப்படியெல்லாம் இந்த இடத்துல அர்த்தங்கள் காட்டப்படுகின்றது. பல அர்த்தங்கள், சிலவத்தை தான் விண்ணப்பிக்க முடியும்னு கீழேயே தெரிவித்தேன் அடியேன். அதுக்கு மேல பாருங்க, ஜகத்துக்கு இந்த பிரம்மம் எப்படி இருக்குன்னால் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே ரொம்ப அழகான அர்த்தம் காட்டப்படுகிறது. என்ன அப்படின்னால், பகவான் அவர் வேதாந்த வேத்தியனாக இருக்கிறார். பிரம்மம் வேதாந்த வேத்தியனாக, வேதாந்தத்தாலே அறியப்படுகின்றவனாக பெருமான் விளங்குகின்றான். அப்படிப்பட்ட பெருமான் சர்வஜனா அவர் இருக்கார். இந்த உலகத்திற்கு நிமித்த காரணமா அவரே இருக்கார், உபாதான காரணமாகவும் அவரே இருக்கார், எல்லாமுமாக அவரே விளங்குகிறார். சர்வஜத்வ, சர்வசக்தித்வ, நிமித்தத்வ, உபாதானத்துவ, உபயோகினி அப்படின்னு சொல்லுவார்கள். அந்த ஏத்தம் பெருமானுக்கு அமைந்திருக்கிறது. ஆனா உலகத்துல எப்படி இருக்குன்னு பாருங்க. பகவானே பிராபியமா இருக்கார், பிராபகமா இருக்கார். இந்த உலகத்துக்கு பெருமானே நிமித்த காரணமா இருக்கார், அதற்கு மேலே உபாதானமாகவும் அவரே இருக்கிறார், எல்லாமுமாக அவர் இருக்கார். அதே போலத்தான் பிராபியமாகவும் பிராபகமாகவும் அவர் இருக்கிறார். அடைவிப்பவரும் அவர்தான், அடையப்படும் பொருளாக இருக்கிறவரும் அவர்தான். ஆனா உலகத்துல அப்படி இருக்கான்னு பாருங்க. ஒரு வேலைக்கு போறோம், சம்பாதிக்கிறோம். எதற்காக சம்பாதிக்கிறோம்னா குடும்பத்தோட சௌக்கியமாக இருக்க வேண்டும். ஒரு வேலையை செய்யறோம், பணம் கிடைக்கிறது, மகிழ்ச்சிங்கிறது வேற இருக்கு, குடும்பத்தோட சேர்ந்து அனுபவிக்கப்படுவதாக இருக்கிறது. ஆனா இந்த இடத்துல பகவான் ஜீவாத்மாக்களுக்கு பிராபியமாவும் இருக்கார், பிராபகமாவும் இருக்கார், எல்லாமுமாக அவர்தான் விளங்குகிறார் அப்படிங்கிற அந்த உயரிய அர்த்தம். கருணாபிசிஷ்டனான பகவான் அவர் உபாயபூதனா இருக்கார். போக்கியதா விசிஷ்டனான, போக்கியத்தையோடே கூடினவனான பெருமான் உபேயபூதனாக விளங்குகிறார். இதைத்தான் நம்பிள்ளை நஞ்சியர் இரக்கம் உபாயம் இனிமை உபேயம் என்று அருளை செய்திருக்கிறார். இப்ப நல்குறவும் செல்வம்ங்கிற ரொம்ப ஆச்சரியமான திருவாய்மொழியிலே ஈட்டு அவதாரிக்கையில நம்பிள்ள காட்டுறார். இனி நிமித்தமானது உபாதானமாக மாட்டாது, உபாதானமானது நிமித்தமாக மாட்டாது, இங்கனே இருக்க இவையெல்லாம் தானாயிருக்கிறபடியையும் இனி நாட்டில் பிராபியமானது பிராபகமாட்டாது. பார்த்த அர்த்தம் தான். நாட்டுல பிராபியமா இருக்கிறது பிராபகமாகாது, பிராபகமாக இருக்கிறது பிராபியமாக இருக்காது. இங்கனே இருக்க பிராபிய பிராபகங்கள் இரண்டும் தானேயாயிருக்கிறபடியையும், பிராபியமான பிரம்மம் சித்தவஸ்து, பிராபகமான பிரம்மம் சித்தவஸ்து, பிரம்மம் சித்த பிராபியமாகவும் சித்த பிராபகமாகவும் உள்ளதுன்னு அறியலாம் அப்படிங்கிற அர்த்தத்தை இந்த இடத்திலே காட்டி கொடுக்கிறார். இப்ப பிராட்டிய புருஷகாரமாக பத்துகிறோம், பகவானுடைய சரணாரவிந்தங்களை உபாயமாக அதற்கு மேலே இந்த ஜீவன் பற்ற வேண்டும்னு சாஸ்திரம் தெரிவிக்கிறது. அப்படி இருக்கிற போது உபாயம் ஸ்வீகார காலத்திலே புருஷ சாபேட்சமுமாய் புருஷகார சாபேட்சமுமாய் இருக்கும், காரிய காலத்திலே உபய நிரபேட்சமாயிருக்கும்னு பிளலோகாச்சாரியர் ஸ்ரீவச்சன பூஷணத்திலே காட்டி கொடுத்திருக்கிறார். காரிய காலத்திலே சககாரியபேட்சத்துவம் உண்டாகிலே உபாயத்தினுடைய நைரபேட்சியத்துக்கு ஹானி வரும் என்று கருத்து என்று மணவாள மாமுனிகள் வியாக்கியானத்திலே அருளி செய்திருக்கிறார். ரொம்ப ஆச்சரியமான அர்த்தம் காட்டுறார். இப்போ உபாய ஸ்வீகார காலத்திலே புருஷ சாபேட்சமுமாய் புருஷகார சாபேட்சமுமாய் இருக்கும் அப்படிங்கிற அர்த்தத்தை சொல்லிட்டு, இது காரிய காலத்திலே உபய நிரபேட்சமுமாய் இருக்கும். காரியம் செய்கிற காலத்திலே பகவான் அனுகிரகம் பண்ணுகிற காலத்திலே இந்த புருஷ சாபேட்சமும் புருஷகார சாபேட்சமும்
அவ்விரண்டும் தேவையில்லாத ஒரு நிலை ஏற்படுகிறதுங்கிற அர்த்தத்தை காட்டார் மூல மந்திரத்திலே. மத்தியம பதமான நமப்பதம் அதிலே உபாயம் சொல்லப்பட்டாலும் புருஷகார சமாசிரயணம்ங்கிறது எங்கே சொல்லப்பட்டதுனால் துவயத்திலே பூர்வ வாக்கியத்திலே ஸ்ரீமத் சப்தம் இருக்கு பாருங்க, அந்த பதத்தாலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல பகவான் சித்தோபாய பூதன், சித்தமான உபாயமாக இருக்கிறார். அவர் உபாயமாக இவன் பற்ற வேண்டும், இந்த ஜீவன் பற்ற வேண்டும். அது எங்கே சொல்லப்படுறதுனால் பிரபத்தியே என்று துவயத்தினுடைய பூர்வ வாக்கியத்திலே இருக்கிற அந்த 5வது பதம் இருக்கிறதே, அதிலே கூறப்பட்டிருக்கிறது. இதத்தான் சேதனகதமாயிருந்துள்ள பிரார்த்தனா கர்ப்ப விஸ்ரம்பம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. சார சங்கிரகத்திலே அது சொல்லப்படுகிறது. அப்போ 5ஆம் பத்தாலே தமியேனு கருளாய் என்றும் ஆரணக்கு நின்பாதமே சரணாகத் தந்தொழிந்தாய் அப்படின்னும் உன்னாலல்லால் யாவராலும் ஒன்னும் குறை வேண்டே, இந்த பாசுரங்கள் எல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக காட்டுகிறார். இந்த பாசுரங்கள் அனைத்துமே நோத்த நாளுங்கிற 4 பதிகங்கள், அவைகளிலிருந்துதான் எடுக்கப்பட்டிருக்கின்றன. திருவாய்மொழியிலே அர்த்த பஞ்சக பிரதிபாதகம்ங்கிறதே ஆச்சாரிய ஹிருதயத்துல ரொம்ப ஆச்சரியமா அழகமணவாள பெருமாள் நாயனார் அருளி செய்யும் இடத்து நோத்த நாளும் என்று இந்த 4 பதிகங்களும் உபாய பிரதிபாதகங்கள்னு குறிப்பிட்டிருக்கார். திருத்தமயனாரான பிள்ளலோகாச்சாரியர் அந்த 4 பதிகங்களிலே அடங்கி இருக்கக்கூடிய பாசுரங்களைத்தான் இந்த இடத்திலே நமக்கு காட்டி கொடுக்கிறார். தமியேனு கருளாய்னு ஆரம்பித்து ஆச்சரியமான அர்த்தங்களை சொல்லுகிறார். ஆரணக்கு நின் பாதமே சரணாகத் தந்தொழிந்தாய் அப்படின்னு தெரிவிக்கிறார். ஆர் என்று உபாயம், சரண் என்று உபேயம். உபாயோபேயங்கள் இரண்டும் உன் திருவடிகளையே ஆம்படி பண்ணினாய் அப்படின்னு பிள்ளானுடைய நிர்வாகம். இவை இரண்டிலும் உபாயத்தையே சொல்லுகிறதுன்னு பட்டர் நிர்வாகம். நோத்த நோன்பிலேன் என்று தொடங்கி உபாயாந்தர சூன்யத்தையே முன்னிட்டு கொண்டு உபாய நிஷ்கர்ஷம் பண்ணுகிற திருவாய்மொழி ஆகையாலே அத்தையே நிகமிக்கிறது. உபாய நிஷ்கர்ஷம் பண்ணுகிற திருவாய்மொழி அவதாரணத்தாலே ஏகபதத்தை நினைக்கிறது என்று நம் பூர்வ வியாக்கியானம். ஏகபதத்தை நினைக்கிறது, ஸ்வீகாரத்தில் உபாய பாவத்தை கழிக்கிற ஏகபதத்தில் அர்த்தத்தை நினைக்கிறது. தான் ஸ்வீகரித்த ஸ்வீகாரமும் உபாயமன்று என்ற போதே உபாயாந்தர சங்க தியாஜ்யத்துவம் கிம் புனர்நியாய சித்தமிரே. ஆச்சரியமான அர்த்தம் இது. தான் ஸ்வீகரித்த ஸ்வீகாரம் உபாயமாகுமான்னா அதுவும் உபாயம் கிடையாது. பற்றுகிறேன்னு நான் பற்றினேனே அது உபாயமாகுமானால் அவன்தான் உபாயம். நான் பத்தினேன் என்று பத்தினதும் உபாயமாக ஆகாது. அதுவே உபாயமாக ஆகாத போது உபாயாந்தர சங்க தியாஜ்யத்துவம் மத்தைய உபாயங்களினோட அந்த சங்கத்தை மத்தைய உபாயங்களாகிற அந்த கூட்டத்தை விட்டேன் என்பது தனிப்பட சொல்ல வேண்டுமோ? நிச்சயமாக இல்லை. அப்படிங்கிற அர்த்தத்தை இந்த இடத்துல ஆரணக்கு நின்பாதமே சரணாக தந்தொழிந்தாய்ங்கிற இடத்திலே ரொம்ப அற்புதமாக காட்டி கொடுக்கிறார்கள். இந்த அர்த்தங்கள் எல்லாம் தெரிவிக்கிறார். உன்னால் அல்லால் யாவராலும் ஒன்றும் குறை வேண்டேன். ஆச்சரியமான அர்த்தம் இந்த இடத்துல. நானும் எனக்கு கடவனாய் பிறரும் சக்தரானவன்றும் உன்னால் வரும் நீ ஒழிய என்னால் வரும் நீயும் வேண்டா. பிரிவாச்சான் பிள்ளை அருளி செய்கிற அர்த்தம் பாருங்கோ. உன்னாலே நீ எனக்கு கிடைத்திட வேண்டுமே தவிர என்னாலே வருமவனாக நீ இருப்பாய் என்று சொன்னால் அப்படிப்பட்ட நீயும் வேண்டா, பிறரால் வரும் நீயும் வேண்டா. துவமேவோபாய பூதோமே பவ இது பிரார்த்தனாமதி சரணாகதி. சரணாகதிக்கு அர்த்தம் அதைத்தானே சொல்ற. நீயே உபாயமாக இருக்க வேண்டும்னு பிரார்த்திப்பது தானே. ஆக துவமேவோபாய பூதோமே பவ என்று அருளி செய்தார் பெரியவாச்சான் பிள்ளை. கடல் கலவையே சரணாக கொண்ட விரோதி நிரசனசீலனுடைய திருவடிகளே இஷ்ட சித்திக்கு உபாயம் என்று அத்தியவசித்தார் ஆழ்வார். விரோதியை போக்குவானும் தன்னை தருவானும் அவனே என்கை. அவனை விட்டா வேற யாரும் கிடையாது, அவர்தான் செய்ய போறார். அடிமேல் சேமங்கொள் அவனை பெறாதே நோவுபட அவன் திருவடிகளையே ரட்சகமாக பற்றும் ஆழ்வார். பிராட்டி ஆத்தாமை மிக்க விடத்திலும் ராவணனை சபியாதே பெருமாள் வரவை பார்த்திருந்தா போலே 24,000 படியிலே பிரிவாச்சான் பிள்ளை காட்டுகிறார். பிராட்டி ஆத்தாமை மிக்க விடத்திலும் எத்தனை சிரமப்பட்டிருந்தாலும் ராமனை விட்டு பிரிந்து நோவுபட்டிருந்தாலும் ராவணனை சபிக்கவே இல்லை. ராவணனை பார்த்துட்டு ஏதாவது சபித்தாளான்னால் நிச்சயமாக செய்யவில்லை. பகவானுடைய வரவையே பார்த்து கொண்டிருந்தார் போலே அவன் திருவடிகளையே ரட்சகமாக பற்றி இருக்கிற ஆழ்வார். நாகணமிஷ நம்பிரான் சரணே சரண் நமக்கு என்று நாடொரும் ஏக சிந்தையனாய் சாம்சாரிக ஸ்வபாவங்கள் மேலிட்டு விபரீதமே பலியா நின்னாலும் இதொழிய வேறொன்னில் கால் தாழாதொழிகை மகாவிஸ்வாசமாகிறது. அப்ப 5ஆம் பத்தால் அவனே உபாயம்ங்கிற அந்த மகாவிஸ்வாசம் அது காட்டப்படுகிறது. மேலே 6ஆம் பத்தாலே என்னென்ன அர்த்தங்களை ஆழ்வார் அருளி செய்கிறாருங்கிறத சாரசங்கிரகத்திலே சொல்லுகிறார். திருமாமகளிருந்தாம் மலிந்திருந்து என்னும் அடிமை செய்வார் திருமாலுக்கே என்னும் ஒசிந்த ஒன்மலராள் கொழுனன் என்னும் என் திருமாறுதற்கு என்னும்
கோலத்திருமாமகளோடு உன்னை கூடாதே என்னும் கைங்கரிய பிரதானார்த்தமான லக்ஷ்மி தத் வல்லவர்களுடைய நித்திய சம்பந்தம் பிரதிபாதிதமாய்த்து. லக்ஷ்மியோட பகவான் சேர்ந்திருக்கிறார். அந்த நித்திய சம்பந்தம் இருக்கு பாருங்க, அது இந்த இடத்திலே சொல்லப்படுகிறது. எப்போதும் பிராட்டியோடே பகவான் சேர்ந்திருக்கிறான். அந்த பெருமை இந்த இடத்திலே காட்டப்படுகின்றது. பிராட்டியோட சேர்ந்தவனாய் அந்த நித்திய யோகத்தை மேலே சொல்லுகிறாருங்கிற அர்த்தத்தை சொல்றார். இந்த இடத்திலே ஸ்ரீமதே நாராயணாய நமஹ, இது வாக்கியத்வயாத்மகமான துவயத்திலே உத்தர வாக்கியம், 2 கூறுகளாக இருக்கிற துவயத்திலே உத்தர வாக்கியம் திவ்ய மிதுன கைங்கரிய பிரார்த்தனாபர வாக்கியமாகும். மிதுன கைங்கரிய பிரார்த்தனா, ஒரு மிதுனமாக இரட்டை பெருமானும் பிராட்டியுமாக இருக்கிறார்கள். அவர்களிடத்திலே கைங்கரியத்தை செய்ய வேண்டும். அந்த பிரார்த்தனை தான் இங்கே செய்யப்படுகிறது. ஸ்ரீமதே என்றும் நாராயணாய என்றும் நமஹா என்றும் பதங்கள் 3 இதனை 5 பாகங்களாக பிரித்து அவற்றினுடைய 5 அர்த்தங்களையும் மேலிட்டு 5 பத்துக்களாலே ஆழ்வார் வெளியிட்டருளுகிறார்னு சாரசங்கிரகம் தெரிவிக்கிறது. ஸ்ரீமத் சப்தம் இவ்விருவருமான சேர்த்தியிலே கைங்கரியம் புருஷார்த்தம். அதற்காக இந்த ஸ்ரீமத் பதத்திலே லக்ஷ்மி தத் வல்லவர்களுடைய நித்திய சம்பந்தம் பிரதிபாதித்தமாய்த்து. அதுக்கு என்னென்ன பாசுரங்கள் காட்டுறாரு பாருங்கோ. திருந்து வேதமும் வேள்வியும் திருமாமகளிரும் தாம், திருத்தொலைவில்லி மங்கலத்துக்கு மங்களாசாசனமான பதிகம். அதுல ஆழ்வார் தன்னிலை இழந்து பெண்ணிலைமை எய்தினார். தன்னுடைய நிலைமையை தசா விசேஷம்னு சொல்லுகிறோமே, அதை தோழிப்பாசுரமாக வெளியிடுகிறார். இந்த பாசுரத்திலே அந்த திவ்யதேசத்திலே பிரமாண பிரமேய பிரமாதாக்கள் இருப்பதை குறைவத்திருக்கிறபடியே, அந்த திவ்யதேசத்திலே பிரமாண பிரமேய பிரமாதாக்கள் குறைவத்திருக்கிறபடியே சொல்லுகிறார். திருந்து வேதம், வேதம் அது சரியாக ஆனதுன்னு சொன்னால் அவ்வூரில் உள்ளார் பரிகிரகித்த பின்பாய்த்து. வேதம் வேதமானது எப்போதுனால் அந்த ஊர்ல இருக்கிறவா வேதத்தை கை கொண்ட பின்புதான்னு சாதிக்கிறார். அதுக்கு மேல பாருங்க, ஏன் அந்த ஊர்ல இருக்கிறவாளுக்கு என்ன பெருமைன்னா, வேதத்தை உள்ளபடி தெரிந்தவர்கள், வேத ஸ்ருதி அபேத ஸ்ருதி கடக ஸ்ருதி இப்படி எல்லாம் தெரிந்தவர்கள், வேதாந்தம் நன்கு ஓதினவர்கள், இப்படி பல பெருமைகள் அப்படி அங்கே இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். அதுக்கு மேலே திருந்து வேதம்னு பாடினாரா, வேள்வின்னு சொல்றார். வேள்வி வைதிக சமாராதனம், ஞானம் அனுஷ்டானம்னு சொல்றோம் இல்லையோ. நல்லா படிச்சிருக்கா எல்லாம் சரி, அதற்கு தகுந்த அனுஷ்டானம் என்னன்னா வைதிக தர்மங்கள். அவை அனைத்தும் பெருமானை ஆராதிக்கிற ரூபமாகத்தானே அமைந்திருக்கின்றன. அப்ப வைதிக தர்மங்களோட கூடினவர்களாய் அவர்கள் இருக்கிறார்கள். யார் அவர்கள் ஆராதிக்கிறார்கள்? திருவாராதனம் பண்றார். திவ்ய மிதுன வாச்சகமான சப்தம் திருமாமகளிரும் தாம் அப்படின்னு இருக்கு. அப்போ ஆராத்தியரான பிராட்டியும் அவனும் என்றபடி இப்ப என்ன புரிஞ்சுக்கோங்க. வேதாந்த நிஷ்கர்ஷம் பண்ணி இருக்கிற அந்த பிரமாதாக்கள் வேத விகித தர்மங்களாகிற திருவாராதனத்தை தது ஆராத்தியனான ஸ்ரீயப்பதியின் இடத்திலே அவன் திருவடிகளிலே செய்கிறார்கள் அப்படிங்கிற அந்த பெருமை திருத்தொலைவில்லி மங்கலத்திலே சொல்லப்பட்டது. அப்ப கைங்கரிய பிரதி சம்பந்தி ஓர் மிதுனம்ங்கிற ஸ்ரீமத் சப்தார்த்தம் அது இங்கே சொல்லப்படுகிறது. அடிமை செய்வார் திருமாலுக்கே, ஸ்ரீயப்பதிக்கு அடிமை செய்ய பெறுவர். பெருமாளும் பிராட்டியும் சேரவிருக்க இளைய பெருமாள் அடிமை செய்தார் போலே விசிஷ்ட வேஷத்திலே அடிமை செய்ய பெறுவர். இளைய பெருமாளைப் போலே இருவருமான சேர்த்தியிலே அடிமை செய்கை முறை, அடிமைதான் சித்திப்பதும் ரசிப்பதும் அச்சேர்த்தியிலே அப்படின்னு எல்லாம் ரொம்ப ஆச்சரியமா மூச்சுப்படி சூத்திரங்கள் உண்டு. அப்ப 2 பேரும் சேர்ந்திருக்கிற பொழுது கைங்கரியத்தை செய்ய வேண்டும் என்கிற அந்த பேருண்மை அது இங்கே சொல்லப்படுகிறது. கோலத் திருமாமகளோடு உன்னை மாதாபிதாக்களை சேர காணுமா போலே ஒரு மிதுனமிரே பிராபியம், ஒரு மிதுனம் தானே பிராபியம். அந்த சேர்க்கை இருக்கிறதே அதுதான் அடையத்தக்கதாக அமைந்திருக்கிறது. மாதாபிதாக்களை அகன்று பிரஜை ஜீவிக்கவற்றோ இருவரும் சேர்ந்த சேர்த்தி பேற்றுக்கு உறுப்பா என்றோ இருப்பது. 2 பேரும் சேர்ந்திருக்கிற சேர்த்தி பேத்துக்கு அதுதான் உறுப்பு. அதுக்கு மேலே இப்பாட்டால் அகாரார்த்தத்தை சக்கிரமமாக வியாக்கியானம் பண்ணுகிறார். கோலத் திருமாமகளோடு உன்னை, அதனாலே அகாரார்த்தம் சொல்லப்படுகிறது. அகாரார்த்தம்னா என்ன? அவர் ரக்ஷணே அப்படின்னு தாத்து. ரட்சிக்கும் இடத்தில் சர்வ பிரகாரமாக ரட்சிக்க வேண்டும். ரட்சிக்க வேண்டும்னு சொன்னால் அப்படி ரட்சிக்கும் இடத்தில் நகஷ்டின் ஆபராத்தியதி என்னும் அவளும் என் அடியார் அதிசையார் என்னும் அவனும் கூடவாயித்து. பிராட்டி என்ன சொல்லி இருக்கிறாள்? இந்த உலகத்திலே குற்றம் செய்யாதவர்களே கிடையாது, எல்லாரும் தான் செய்கிறார்கள். அவர்களை எல்லாம் ரட்சிக்க வேண்டும்னு பேசினவள். என்னடியார் அதிசையார்னு இவர் பேசியிருக்கார். ஆகையாலே அகாரம் மிதுனத்துக்கு வாச்சகமாகிறது. அகாரம் அகாரத்தாலே ரக்ஷணம் சொல்லப்படுகிறது. ரக்ஷணம்னு எடுத்துக்கொண்டால் 2 பேருமே ரொம்ப ஆச்சரியமாக பேசி இருக்கிறார்கள். அதனாலே ஒரு மிதுனம், அந்த இரட்டை, அந்த சேர்த்தி அதுவே பேசப்பட்டிருக்கிறது. ஆக 6ஆம் பத்தாலே ஸ்ரீமத் பதார்த்தம் சொல்லப்பட்டதுங்கிறத இப்படியெல்லாம் பார்க்கிறோம். 7ஆம் பத்து
கண்ணலே அமுதே என்னும் கொடியேன் பருகின் இன்னமுதே பருகின்னமுதே என்னும் அடைகடல் கடைந்த ஆரமுதே என்னும் திருமாலின் சீர் இறப்பெதிரு காலம் பருகிதமாறுவனோ என்னும் ஏழுலகை இன்பம் பயக்க என்னும் கைங்கரிய பிரதிசம்பந்தியான ஈஸ்வரனுடைய நிரதிசய போக்கியத்துவம் அது சொல்லப்படுகிறது. பூர்வ வாக்கியத்திலே நாராயண பதத்துக்கு சௌலபியத்திலே நோக்கு, உத்தர வாக்கியத்திலே நாராயண பதத்துக்கு சுவாமித்துவ போக்கியத்தைகளிலே நோக்கு. இதை எப்படி நாம் புரிந்து கொள்வது? பிள்ளலோகாச்சாரியர் சாதிக்கிறார், ஈஸ்வரனுடைய நிரதிசய போக்கியத்துவத்தை இந்த 7ஆம் 10 பாசுரங்கள் கூறுகிறது அப்படின்னு காட்டுறார். அவனுடைய சுவாமித்துவத்தை 8ஆம் 10 பாசுரங்கள் சொல்றதுன்னு சொல்றார். இப்ப பாருங்க, கண்ணலே அமுதே, பெருமான் எப்படி இருக்கிறான்? அமுதென்னு போக்கியமுமாய் சாவாமல் காக்குமதாயிருக்கை அகலப் போனால் ஆற்ற உண்ணாத போக்கியத்தை இருக்கிறபடி சர்வதோமுகமான சாரஸ்யம் விட்டு இருக்கவே முடியாது. அப்படி இருக்கார் பெருமான். கொடியேன் பருகி இன்னமுதே, ஆக பெருமானுடைய அந்த போக்கியத்தை சொல்லப்படுகிறது. தேவர்களைப் போலே நித்தியத்துவத்தை கொள்ளாதே உன்னையே ஆசைப்படுகிற எனக்கு நிரதிசய போக்கியனானவனே. தேவர்கள் எப்போ உசுரோட இருக்கணும்னு மட்டுமே ஆசைப்படுறவா, அவ பகவான் ஆசைப்பட போறவாளா? நிச்சயமா இல்லை. தேவர்கள் உப்புச்சாற்றிலே திருப்தர்களாக ஆகிவிடுவார்கள். இவர் சொல்றார், தோளும் தோல் மாலையுமாய் கடலை கடைகிற போதை அழகாயித்து இவருக்கு அமிர்தம். ஆச்சரியமான அர்த்தம் பாருங்க. அவர் கஷ்டப்பட்டு கடைஞ்சுட்டு இருக்கார், அமிர்தத்தை தேவர்களுக்கு தரணும்னுட்டு அத்தனை பாடுபட்டு இருக்கார். தேவர்கள் அமிர்தம் வருதான்னு பார்த்துட்டு இருக்கார். கடையிறவனே அமிர்தமாட்ட இருக்கானேன்னுட்டு இவர் பார்த்துட்டு இருக்கார். ஆழ்வாருடைய பார்வை அப்படி கடையும் போது தோளும் தோல் மாலையுமாய் கடலை கடைகிற போதை அழகாயித்து இவருக்கு அமிர்தம். அதுதான் இவருக்கு இருக்கிற ஏத்தம். அலைகடல் கடைந்த ஆரமுதே, இவருடைய அமிர்தத்தை கொண்டாயித்து அவர்கள் கடல் கடைந்தது. இந்த அமுதத்தை வச்சிருந்து அவள்லாம் அமுதத்தை பெற்றார்கள். திருமாலின் சீர் இறப்பெதிர்காலம் பருகிலுமாறுவனோ, போன காலமும் வருங்காலமும் நான் அனுபவித்தால் தான் ஆறுவனோ. போன காலமும் அனுபவிப்பாராய் சொல்லுகிறார் அல்லர். எல்லா காலமும் அனுபவித்தாலும் ஆராதன்கைக்காக எத்தனை அனுபவிச்சாலும் போராது. இத்தால் நிரதிசய போக்கியம் அது சொல்லப்படுகிறது. திருவேங்கடமுடையானே சேவிச்சுட்டு வரோம். ஒரு தடவை சேவிச்சுட்டு வந்தாச்சு, போருன்னு விட்டுடுறோமா? இன்னொருத்தர் வாசல்ல காரை நிறுத்தி வா அழைச்சிட்டு போறேன்னா வேண்டாம்னு சொல்ல போறோமா? இல்லையே, போன மாசம் தான் சேவிச்சேன் வேண்டாம் அப்படின்னு யாரும் சொல்ல போறது இல்லையே. அப்ப எத்தனை சேவித்தாலும் அப்பொழுதைக்கப்பொழுது ஆறாவதமாகத்தானே அவர் இருக்கிறார். அந்த ஏத்தம் இது 7ஆம் 10 சொல்லப்படுறது. 8ஆம் 10 பெருமானுடைய சுவாமித்துவம் அது எப்படி தெரிகிறது அப்படின்னா, சொன்ன சொத்து சுவாமி, சொத்தை உடையவராக இருக்கிறார். அடியனேன் பெரியவம்மான் அப்படின்னு பாடுறார். நான் முறையிலே நின்னவாறே நீயும் முறையிலே நில்லா நின்னாய், அடியேன் என்று நான் சொல்ல நீ ஈஸ்வரனாயிரா நின்னாய். ஸ்வத்வம் ஆத்மனி சஞ்சாத்தம் சுவாமித்வம் பிரம்மணி ஸ்திதம். ஸ்வத்வம் ஆத்மனி சஞ்சாத்தம், ஸ்வத்வம்ங்கிறது ஆத்மாவை சேர்ந்தது, ஸ்வமாயிருப்பதுங்கிறது. சுவாமித்வம் பிரம்மணி ஸ்திதம், சுவாமியாயிருக்கைங்கிறது பரபிரம்மத்தை சேர்ந்ததாக இருக்கிறது. விண்ணவரு கோன் நங்கள் கோன் அப்படின்னு பாடியிருக்கார். நித்தியசூரிகளைப் போலே என்னை அனன்யாருகன் ஆக்கினவன், ஒரு விபூதியாகப்படுத்தின பாட்டை கிடீர். என்னை ஒருத்தியை அனன்யாருகை ஆக்கினவன், ஒரு விபூதியாகப்படுத்தின பாட்டை கிடீர். என்னை ஒருத்தியை படுத்திற்று. அதுக்கு மேலே அமர்ந்த நாதனை, உபய விபூதிக்கும் நாதன் அப்படின்னு இருக்கக்கூடிய பெருமான், மூலகாளின்னு பெயர் பெற்றவனாய் இருக்கிற பெருமான், மூலகாளியாக இருக்கிறான், பிரதானனாக இருக்கிறான் பெருமான். அவனே முக்கியனாக இருக்கிறான், சமஸ்த லோகங்களுக்கும் நிர்வாகனாக இருக்கிறான், நேர்பட்ட நிறைமூவுலகுக்கும் நாதனாக இருக்கிறான். இந்த அர்த்தங்கள்லாம் வைத்து பார்க்கிற பொழுது பெருமானுடைய சுவாமித்துவம் சொல்லப்படுகிறது. மேலே ஸ்ரீமதே நாராயணாய நமகாங்கிற அந்த உத்தர வாக்கியத்தாலே நாராயண பதத்தின் மேலுள்ள 4ஆம் வேற்றுமை சதுர்த்தி விபக்தின்னு சொல்லுவார்கள். அந்த அம்சத்துக்கு என்ன அர்த்தம்னா அதைத்தான் மேல தெரிவிக்கிறார். அவ்வம்சத்துக்கு அர்த்தம் கைங்கரியம். இந்த 4ஆம் வேற்றுமை கைங்கரியத்தை பிரகாசிப்பிக்கிறது, கைங்கரிய பிரார்த்தனையை செய்கிறது. ஏதத் சாமகாயன் நாஸ்தே நம இத்தியேவவாதினஹா, இறைத்து நல்ல மேன்மக்களேத்த ஏன ஏன தாத்தா கச்சதி தேன தேன சககச்சதி, சூட்டு நன்மாலைகள் தூயன வேந்தி என்னும் சொல்லுகிறபடியே வாச்சிக்க காய்க ரூபமாயிருக்கும் நாராயணாயேங்கிற சதுர்த்தி கைங்கரியத்திலே இறப்பை காட்டுகிறது. கைங்கரிய பிரார்த்தனை எய்தியும் மீழ்வர்கள் என்கிற போகம் போல் எண்ணிக்கே மீளாவடிமை பணியாய், சித்தின்பம் போல் எண்ணிக்கே அந்தமில் அடிமையாய், வந்தேறி என்றிக்கே தொல்லடிமை என்னும்படி சகஜமாய், புகந்து பணி செய்து என்னும்படி பிரீத்தியாலே வரக்கடவதாயிருக்கிற அடிமையை கருத்தறிவார். ஏவமத்தமரர் ஆட்செய்வார் என்னும்படி சொல் பணி செய்யுமா போலே முகப்பே கூவி பணி கொண்டுள்ள வேண்டும் என்கிற இறப்போடே பெற வேண்டும். என்னென்ன அர்த்தங்கள் இங்க சொல்லப்படுறது பாருங்க. எய்தியும் மீழ்வர்கள் என்கிற போகம் போலன்றிக்கே மீளாவடிமை பணி. அந்த கைங்கரியத்துக்கு எங்கேயாவது முடிவுங்கிறது உண்டானால் எல்லைங்கிறது நிச்சயமாக கிடையாது. சித்தின்பம் போலன்னைக்கு அந்தமில் அடிமையாய், வந்தேறி என்றிக்கே இப்போ ஒட்டின்றதான்னா
தொல்லடிமையா இருக்கு, சகஜமா இருக்கு. உகந்து பணி செய்துங்கிறதுனாலே பிரீத்தியாலே வரக்கடவதாக இருக்கிறது. அதனுடைய பெருமையை அறிந்தவர்கள் அதற்காக பெருமானிடத்திலே வேண்டுவர்களே. பவானி அடிமை செய்ய வேண்டும் நாம் என்று ஸ்ரீ பாஷ்யக்காரரும் ஆழ்வாரும் பிரார்த்திக்கையால் இங்கும் பிரார்த்தனா பரியந்தமாக அர்த்தம் சொல்லப்பட்டது. கைங்கரியம் தான் நித்தியம், நித்தியமும் பிரார்த்தித்தே பெற வேண்டும்னு சொல்லப்படுறதோ இல்லையோ. அதுக்கு மேல பாருங்கோ, 9ஆம் பத்து என்ன அர்த்தத்தை காட்டுறதுங்கிறதான் பார்த்துட்டு இருக்கோம். பண்டை நாளாலே நின் திருவருளும் பங்கையத்தாள் திருவருளும் கொண்டு நின் கோயில் சீத்து நின் தீர்த்த வடிமை குத்தேவல் செய்து தொடர்ந்து குத்தேவல் செய்து கொடுவினையேனும் பிடிக்க உருவதிது அப்படிங்கிற பாசுரங்கள்லாம் இந்த இடத்துல காட்டுகிறார். உருவதிது என்னும் உனக்கு ஆட்பட்டு என்னும் ஆட்கொள்வானுத்து என்னும் மேளாவடிமை பணி செய்ய புகுந்தேன் என்று நித்திய கைங்கரியம் பிரதிபாதித்தமாய்த்து. நித்திய கைங்கரியத்தை சொல்றது கடைசியில 10ஆம் பத்து. துயரு கெடும் கடிது என்னும் கெடுமிடராயவெல்லாம் என்னும் எழுமையும் ஏதம் சாரா என்னும் தீரும் நோய் வினைகளெல்லாம் என்னும் இப்பிறப்பருக்கும் என்னும் உந்தன் திருவுள்ளம் இடர்கெடுந்தோறும் நாங்கள் வியக்க இன்புறுதும் எம் பெண்மையாத்தோம் என்னும் பிணியொன்னும் சாரா பிறவி கெடுத்தாளும் என்னும் பிறவி துயர் கடிந்தோம் என்னும் விண்டே ஒழிந்த வினையாயினவெல்லாம் என்னும் அமரா வினைகளே என்னும் கடுநரகம் புகழொழித்த என்னும் தடுமாத்த வினைகள் தவிர்த்தான் என்னும் பிறவி கெடுத்தேன் என்னும் அந்தி தொழும் சொல்லு பெற்றேன் என்னும் அவாவத்து வீடு பெத்த என்னும் கைங்கரிய பிரதிபந்தக நிசேஷ நிபருகணம் பிரதிபாதித்தமாய்த்து. கைங்கரியத்துக்கு தடையாய் இருப்பவத்தை மிச்சமின்றி தொலைத்திடுகை, எல்லாவற்றையும் போக்கி கொடுக்கை, அதுதான் சொல்லப்படுகிறது. கைங்கரியத்துக்கு தடைகள்னு கொண்டோம்னால் தடைகள் உண்டு. கைங்கரியம் நம்முடைய ஆனந்தத்துக்குன்னு நினைச்சோம்னா அதுவே ஒரு தடையாகத்தானே இருக்கிறது. கைங்கரியம் பண்றோம்னால் பெருமானுடைய ஆனந்தத்துக்காக பண்ணுகிறது கைங்கரியம். அவர் சந்தோஷப்பட வேண்டும், அவர் படுற ஆனந்தத்தை பார்த்து நாம் ஆனந்தப்பட வேண்டும். அதைத்தான் இந்த இடத்துல பல அர்த்தங்களாலே காட்டுகிறார். துயர கெடும் கடிது நாம் அபேட்சியாதிருக்க தன்னடையே சடக்கெனப்போம் நம்முடைய பாபங்கள்னு நம்மளை காட்டுகிறார். சரம ஸ்லோகத்திலே சர்வ பாபேபியா அப்படின்னு சகல விரோதி பாபங்களை சொல்லி மோக்ஷயிஷ்யாமி நீயும் வேண்டா நானும் வேண்டா அவை தன்னடையே விட்டுப்போம் என்னான் கீதாச்சாரியன். அதெல்லாம் தானா விட்டு போடும். நீயும் வேண்டா நானும் வேண்டா அவை தன்னடையே விட்டுப்போம். இதுதான் நமசப்தத்தாலே சொல்லப்படுகிறது. அதைத்தான் துயர் கெடும் கடிதுன்னு ஆழ்வார் காட்டுறார். கெடுமிடராயவெல்லாம் அவன் ஒரு விரோதியை போக்கினபடி சொல்ல விரோதி என்று பெயர் பெற்றவை எல்லாம் நசிக்கும். ரொம்ப ஆச்சரியமா காட்டுறாரு பாருங்க. ஒரு விரோதிய போக்கினார்னு சொன்னாலே விரோதி தடைகள் என்று எவ்வகைகள் இருக்குமோ அந்த தடைகள் அனைத்துமே போனதாகத்தான் கொள்ள வேண்டும். எப்படின்னா கேசவநாம சங்கீர்த்தனம் பெருமானுடைய பெயரை சொல்றோம்னால் அத்தனை பாபங்களையும் போக்கக்கூடியதாத்தான் அது இருக்கு. வைகுண்ட நாம கிரகணம்னு சொல்லுவார்கள். பெருமானுடைய திருநாமத்தை நாம் சொல்லுகிறோம்னால் அத்தனை பாபங்களும் நம்மை விட்டு ஓடுகின்றது. அதைத்தான் இந்த இடத்துல மேலே மேலே பற்பல பாபங்களை நாம் செய்திருக்கிறோம். பாபத்துக்கு ஒரு பாபத்துக்கு வெவ்வேறு வகையான பிராயஷ்சித்தங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் பெருமான் திருநாமத்தை ஓதினோம்னால் அது எல்லா பாபங்களையும் அடிச்சுட்டு போடுறதோ இல்லையோ, மொத்தத்தையும் அடித்து தள்ளி விடுகிறதே. அதைத்தான் கெடுமிடராயவெல்லாம் எழுமையும் ஏதம் சாரா ஒரு காலமும் பொல்லாங்கு வந்து கெட்டாது அப்படிங்கிற அர்த்தம் காட்டுறார். தீரும் நோய் வினைகள் எல்லாம் துக்கங்களும் துக்க ஹேதுக்களும் எல்லாம் நசிக்கும் இப்பிறப்பருக்கும் அப்படிங்கிற அர்த்தத்தை தெரிவிக்கிறார். உந்தன் திருவுள்ளம் இடர்கெடுந்தோறும் நாங்கள் வியக்க இன்புறுதும் எம் பெண்மையாத்தோம் வண்துவரை பெருமாளோடே கலந்து பரிமாறச் செய்தே பசுமைக்கப்போம் காலம் பிராப்தமானவாறே. இவன் இனி பசுமைக்கப் போகிலோ என்று அதிசங்கையினாலே அக்கோபிமார் அவசன்னைகள் ஆனார் போலே அவசன்னராய் அவர்கள் பாசுரத்தால் அலத்துவதாக சொல்லுகிறது இத்திருவாய்மொழி. அதிலே இப்பாசுரம் தாதர்த்தியத்தினுடைய எல்லையை பேசுகிறது. இதிலே துவயத்தில் உத்தரவாக்கியத்தில் நமப்பதத்தினுடைய உண்மை பொருள் நமக அவனுக்கே அத்து தீர்ந்தவர்களாக நாம் இருக்கிறோம். இப்ப விவரிக்க போனா அதுக்கு ரொம்ப அவகாசம் பிடித்து விடும். மேல சாதிக்கிறார். பிளலோகாச்சாரியர் காட்டுகின்ற அர்த்தங்களை கடைசியில விண்ணப்பிக்கிறேன். பிறவித்துயர் கடிந்தோம் சம்சார துக்கத்தை கடிந்தோம் விண்டே ஒழிந்த வினையாயினவெல்லாம் கண்டபோதே வினை என்று பெயர் பெற்றவையெல்லாம் விட்டு போய்த்து சர்வ பாபேபியா மோக்ஷயிஷ்யாமி என்னும் அவனடியாக வந்ததாகையாலே தட்டில்லையிரே அமரா வினைகளை பிரயோஜனாந்தர பிராவண்யத்துக்கு அடியான கர்மங்கள் அத்தனையும் தானே போம். பிரயோஜனாந்தர பிராவண்யம் மத்தைய பிரயோஜனங்களை விரும்பிடுகை ஆசைப்படுகை அதற்கு நிதானமாய் காரணமாய் இருக்கக்கூடிய கர்மங்களை எல்லாம் அதுவே போக்கி கொடுக்கும். கடுநரகம் புகழொழித்த அறிவுடையாருக்கு பொறுக்க உண்ணாத நரகம் சம்சாரமிரே. அறிவுடையாருக்கு பொறுக்க உண்ணாத நரகம் எதுன்னு கேட்டால் இந்த சம்சாரம் தான். அதை கெடுத்து கொடுக்கும். பிறவி கெடுத்தேன் ஜன்மத்தை மறுவலிடாதபடி போக்கினேன். புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் அந்த கஷ்டம் இல்லை. தடுமாத்த வினைகள் தவிர்த்தான் தன் பக்கல் நின்னும் என்னை பிரித்து தடுமாறும்படி பண்ணவல்ல பாபங்களை தானே போக்கினான்.
அதைத்தான் பொங்கையும் புலன் இத்தியாதியாலே சொல்லுகிறார். அந்தி தொழும் சொல்லு முடிவிலே தொழும் சொல்லு பெற்றேன், அனுபவ பிரீத்தி தலைமண்டியிட்டால் அதன் மேலே நமஹா என்று புத்திபூர்வமாக சொல்லும் சொல்லை பெற்றேன். நமயித்யேவ வாதினஹா பிரீத்தி வழிந்த சொல்லாலே திருவாய்மொழி பாடியமை செய்ய பெருகை, முடிவிலே தொழும் சொல்லு பெற்றேன் அப்படின்னு சாதிக்கிறார். நமஹா அவாவத்து வீடு பெற்ற அவனை பெற்று நிரஸ்த சமஸ்த பிரதிபந்தகராகையாலே நிர்துக்கரான ஆழ்வார். ஆக நமஹா பதத்தால் ஸ்வரூப விரோதி, சாதன விரோதி, பிராப்தி விரோதி, பிராப்திய விரோதி, இந்த விரோதி சதுஷ்டயம் அது அஷ்டஸ்லோகியிலே பராசர பட்டரும் காட்டி அருளுகிறார். அந்த நிவர்த்தி முக்கியமாக கூறப்பட்டது கைங்கரியத்திலே களையறுக்கைன்னு சொல்லுவார்கள். அதாவது கைங்கரியத்திலே ஸ்வபோக்திருத்வ புத்தியை கழிக்கை நமசப்தார்த்தம் இப்படி சொல்லப்படுகிறது. கைங்கரியம் பண்ணுவதாலே நமக்கு ஆனந்தம்ங்கிற எண்ணத்தை நாம் கொண்டிராமல் கைங்கரியம் அவருக்கு பண்ணுகிறோம், அவர் சந்தோஷப்படுகிறார். திருவுள்ளத்தில் உகப்பெல்லாம் திருமுகத்திலே தோற்ற அதை பார்த்து நாம் ஆனந்தப்பட்டிருக்க வேண்டும்ங்கிற அந்த பேருண்மை பொருள் அது இங்கே விவரிக்கப்பட்டதாக ஆகிறது. இப்படி ஸ்ரீயப்பதித்வ பிரமுகங்களாய் கைங்கரிய பிரதிபந்தக நிசேஷ நிபர்கண பரியந்தங்களாய் இருந்துள்ள உபாதேயார்த்தங்களை பிரதிபாதிக்க கடவதாயிருந்துள்ள வாக்கியத்வயம், இந்த 10 அர்த்தங்களைத்தான் வாக்கியத்வயம் காட்டுகிறது, திருவாய்மொழியும் உணர்த்துகிறது. பகவத் சரணார்த்திகளாய் இருப்பவர்கள், அனன்யோபாயராய் இருக்கிற அதிகாரிகள், அவர்களுக்கு பொதுபோக்குக்கு இதுதான் ஹேத்துவாகவும் போக ஹேத்துவாகவும் ஈஸ்வர பிரீத்தி ஹேத்துவாகவும் இதை நாம் அனுபவிக்கிறோம். காலக்ஷேபத்திற்கு விஷயமாக கொண்டோம்னால் பகவான் ரொம்பவும் ஆனந்திக்கிறார். அதனாலே சரீரம் உள்ளதனையும் இதுவே அனுசந்தேயம்னு இந்த சாரசங்கிரகத்தை பிள்ளலோகாச்சாரியர் நிறைவுறுத்துகிறார். ஆச்சரியமான அர்த்தங்களை காட்டி கொடுத்திருக்கிறார். துவயத்தினுடைய 10 அர்த்தங்களை திருவாய்மொழி 10 பத்துக்கள் எப்படி பேசுகிறதுங்கிறதை இந்த கிரந்தம் தான் நமக்கு காட்டி கொடுக்கிறது. இந்த கிரந்தத்தினுடைய விவரணமாக துவயமும் திருவாய்மொழியும்ங்கிற தலைப்பிலே கீர்த்திமூர்த்தி நியாய வேதாந்த மகா வித்வான் பாகமிருத வருஷி வேலுக்குடி வரதாச்சாரிய சுவாமி அவர் ஆச்சரியமான கட்டுரையை அனுகிரகித்திருக்கிறார். அதன் துணையை கொண்டுதான் யதாமதி யதாவகாசம் அடியன் அறிந்த அளவிலே புரிந்து கொண்ட அளவிலே சில அர்த்த விசேஷங்களை இந்த கோட்டியிலே விண்ணப்பிக்கும்படியான பாக்கியத்தினை பெற்றேன். ஸ்ரீமத் பரமஹம்சேத்யாதி யதுகிரி யதிராஜ ஜீயர் சுவாமி, ஸ்ரீமத் உபயவே மேல திருமாளிகை சுவாமி, அந்த இருவருடைய திருவடி இணைத்தாமரைகளுக்கும் அடியனுடைய பிரணாம பூர்வகமான அஞ்சலிகளை சொல்லிக்கொண்டு அடியனுடைய கிருத்தஜதைகளை விண்ணப்பித்துக் கொண்டு சதாபிஷேகம் காணும் மகனீயரான ராமானுஜன் சுவாமி, அந்த சுவாமி பெங்களூரிலே பல ஆண்டுகளாக ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாய பணிகளை செவ்வனே செய்து வருகிறார். அடியவங்கள ரொம்ப சிறு குழந்தைகளாக இருக்கிற போதே அடியவங்களை வரவழைத்து ஆதரித்த பெரியவர். அப்போதே உபன்யாசங்களுக்கெல்லாம் அவர் ஏற்பாடு செய்து வரவழைத்து அடியவங்களை பேச வைத்தவர். சுமார் 20-22 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த விஷயங்களை தற்சமயம் அடியேன் பகிர்ந்து கொள்ளுகிறேன். அப்போ அந்த சமயங்களிலிருந்து அடியவங்களை ஆதரித்து வருகிறவர். ஸ்ரீமத் உபயவே ஸ்ரீனிவாச பூவராகாச்சாரிய சுவாமி, அந்த சுவாமியின் இடத்திலே முறையாக காலக்ஷேபங்களை எல்லாம் பல ஆண்டுகள் கேட்டறிந்த பெரியவர். அவருடைய சப்ததி அப்த பூர்த்தியை கூட ரொம்ப விசேஷமாக பெங்களூரிலே ஒரு கமிட்டி அமைத்து பல ஸ்ரீவைஷ்ணவர்களோட சேர்ந்து கொண்டாடினார். அப்போதும் அடியனை வரவழைத்திருந்தார். ரொம்ப அடியன் இடத்துல பிரீத்தியோட இருக்கிறவர். அந்த சுவாமியினுடைய சதாபிஷேக மகோத்சவம் கூடவே 1004வது திருநட்சத்திரம் எம்பெருமானாருடைய திருநட்சத்திர மகோத்சவம், அதற்காகத்தான் இந்த உபன்யாச நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்று தெரிவித்தார். இந்த சுவாமியினுடைய அனுகிரகத்தையும் வேண்டி நிற்கிறேன். குத்தம் குறைகள் நிச்சயம் அழிந்திருக்கும், அவற்றை பெரியோர்கள் பொறுத்தருள வேணுமாய் கேட்டுக்கொண்டு அடியன் நிறைவு செய்கிறேன். ஸ்ரீமதே ரம்யஜாமா திரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீஹி நித்யமங்கலம்.